ஓகே, ஆல்ரெடி ஒரு 2-3 லேப்டாப்போட சார்ஜர் ஐசி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லேப்டாப்போட சார்ஜர் ஐசி பற்றி உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா LA-J781P, அதாவது Lenovo ThinkPad E4145. ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. E4125க்கு வந்து நமக்கு ஸ்கீமேட்டிக் கிடையாது. பட் ஆனால் அதில் இருக்கிற ஐசி டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா காமனாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேம் ஐசி தான் இருக்கும். ஸோ ஐசியோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தது வந்து 2 டைப் ஆஃப் ஐசி பார்த்தோம். ஒன்று வந்து ISL, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா BQ. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ISL ஒன்று பார்க்க போகிறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா BQவில் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஐசியை பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதுவரையும் பார்த்த நோட்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ஜர் ஐசிக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், ISLலாம் இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா DC இன் அண்ட் AC இன் அப்படின்ற இந்த 2 பின் வழியாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ள சப்ளையை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இதே BQவாக இருந்ததுன்னா VCC அப்படின்ற அந்த வோல்டேஜ் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ளையை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு தான் என்ன ஆகும் அப்படின்னா அடாப்டர் கனெக்டர் இருக்கும். அடாப்டர் கனெக்டரில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடாப்டர் மாஸ்பெட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி மாஸ்பெட் இருக்கும். இந்த சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் மாஸ்பெட் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இது வரைக்கும் இங்கே பார்த்தோம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு CLR ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எங்கேருந்து இந்த அடாப்டர் மாஸ்பெட்டுக்கு இந்த சார்ஜர் ஐசிக்கு எங்கேருந்து சப்ளை எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒன்று இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ளை எடுத்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ளையை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்ளை எடுத்திருப்பாங்கன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 19 வோல்ட்டு இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அடாப்டர்லேருந்து நமக்கு டைரெக்டாக ஜென்ரேட் ஆகி வருது. அதிலேருந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடாப்டர் மாஸ்பெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஃப்டி மாஸ்பெட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பக்கம் அடாப்டர் மாஸ்பெட்டு, இன்னொரு பக்கம் சேஃப்டி மாஸ்பெட் இருக்குது. ஸோ இதுக்கு எங்கேருந்து சப்ளை எடுத்திருக்கான் அப்படின்னா டேரெக்டாக இந்த +19 வோல்ட் Vin அப்படின்றத கொண்டு வந்து எங்கே போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த வோல்டேஜை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருந்தாம ஜஸ்ட் ஒரே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பான். ரெசிஸ்டர்லேருந்து அதோட கரண்ட்டோட ஃப்ளோவை கம்மி பண்ணி வோல்டேஜை ஃபில்ட்ரு பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா DC இன் அப்படின்ற இந்த பின்னை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ளையை உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. இது காமனாக பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இங்கே இருந்தது. ஆனால் இந்த லேப்டாப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு டையோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டையோடில் ஒரு பக்கம் அடாப்டரோட வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல BA அப்படின்னா என்ன தெரியல. மோஸ்ட் ஆஃப் என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா பேட்டரியோட சப்ளைலேருந்து எடுத்திருப்பாங்க. ஆக இந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்னா உங்கள் லேப்டாப்பு வெறும் அடாப்டர் பவரில் ஒர்க் ஆச்சு அப்படின்னாலும் DC இன்னுக்கு சப்ளை போயிருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி பேட்டரி பவரில் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகி இருந்தது அப்படின்னா கூட இந்த ஐசி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆன் ஆகிருக்கும். ஏன்னா ஐசிக்கான DC இன் சப்ளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல சப்ளை உள்ளே போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா DC இன்னுக்கு உள்ளே கொண்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா BA அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது நான் சொல்கிற மாதிரி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா பேட்டரி தான் இருக்கணும். பட் ஆனால் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும். உண்மையாகவே இந்த இடத்துல பேட்டரியிலேருந்து தான் இந்த இடத்துலேருந்து சப்ளை கொண்டு வரானா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த பேட்டரியோட இந்த நேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த BA எங்கெங்கெல்லாம் இது கொடுத்துருக்கான், அதாவது வெறும் BA மட்டும் எங்கெங்கே கொடுத்துருக்கான்றதை பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு BAன்றதை கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல இதை கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல பேட்டரியோட வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா 12.6 வோல்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட வோல்டேஜ் 12.6 வோல்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சேம் அதே வோல்டேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், சேம் அதே 12.6 வோல்ட்டே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா
SLP S5 அப்படின்ற இந்த சிக்னல் உள்ளே வரும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன லாஜிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஆஷ் கொடுத்துருக்கான். ஆஷ் கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று அந்த சிக்னல் ஹை லாஜிக்கில் இருந்து என்ன ஆகிருக்கணும் அப்படின்னா லோ லாஜிக்கு மாறி இருக்கணும். அதாவது வோல்டேஜ் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹைலேருந்து லோவாக மாறி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா லோ லாஜிக்கில் இருந்து அது என்னவா மாறி இருக்கலாம் அப்படின்னா ஹை லாஜிக்காக என்ன ஆகும் அப்படின்னா மாறி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எது இந்த மாதிரி ஆஷ் கொடுத்துருந்தானா. சப்போஸ் எனக்கு டவுட்டு, என்ன டவுட்டு, இந்த இடத்துல ஹை லாஜிக்ஸ் தான் வருமா இல்லை லோ லாஜிக்கில் தான் இந்த இடத்துல வருமா அப்படின்றத எனக்கு டவுட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹை லாஜிக் அண்டு லோ லாஜிக் ரெண்டுத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இதை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோ லாஜிக்கே கொடுக்குறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லோ லாஜிக் கொடுக்குறேன். லோ லாஜிக் அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் வோல்டேஜ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதில் எதுவுமே வோல்டேஜ் இல்லை. இப்போது இந்த இடத்துல என்ன காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்பிஎன் கொடுத்துருக்கான். அதாவது என்ன, டிஜிட்டல் என்பிஎன் டிரான்சிஸ்டரை கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்பிஎன் அப்படின்னா பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சா மட்டும்தான் இது என்ன ஆகும், ஆன் ஆகும். இப்போது நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போது லோ லாஜிக்கு ஸோ 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இல்லை, வோல்டேஜஸ் இல்லை. ஸோ அப்போ வோல்டேஜ் இல்லாத போது இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆயிருக்காது அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகியிருக்காது. ஓகேங்களா? இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆகிருக்காது, ஆன் ஆகியிருக்காது. ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகாதனால இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகாதுன்னா மேலே போகாது. அதாவது சுவிட்ச் ஆன் ஆகிருக்கும், இல்லைனா சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். இப்போ இது என்ன ஆகிருக்கு அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து PNP. அப்போது இது எப்போ சுவிட்ச் ஆன் ஆகும், எப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு நெகட்டிவ் கிடைக்குதோ அப்போ தான் உங்களுக்கு இது ஆன் ஆகும். ஸோ அப்போ இதுவும் என்ன ஆகும், உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டு இருக்கும். ஆக இந்த இடத்துல என்ன புரியுது, SLP S5 கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஹை லாஜிக்கில் எனக்கு வரணும். ஹை லாஜிக் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல 3 வோல்ட்டோ இல்லை 3.3 வோல்ட்டோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்போ இதுக்கு 3 வோல்ட் உங்களுக்கு உள்ளே கிடைக்கிது அப்படின்னா பாசிட்டிவ் சிக்னல் இது கிடைக்கிது. அப்போ இது என்ன ஆகும், சுவிட்ச் ஆன் ஆகும். சுவிட்ச் ஆன் ஆகுறது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த எமிட்ரு கலெக்டர் இந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே லைனாக மாறிடும். அவ்வளோதான் விஷயம். இங்கேருந்து இது ஜம்ப் பண்ணி போகிறதுலாம் இல்லை. அப்போது இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்ராக் மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்போது இந்த இடத்துலையும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். இந்த இடத்துலையும் உங்களுக்கு கிரவுண்டு வந்துடுச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன காம்பனண்ட் இருக்குது, PNP காம்பனண்ட் இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவ் கிடச்சிச்சு. அப்போ நெகட்டிவ் கிடச்சிருச்சு அப்படின்னா மேலே இருக்கிற இந்த 12.6 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே எமிட்டர்லேருந்து பேஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 12.6 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல 12.6 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஸோ பேட்டரியோட வோல்டேஜ் தான் கன்ஃபார்மாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இதில் அடாப்டரோட வோல்டேஜ் ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எது வோல்டேஜ் அதிகமாக இருக்குது 19 வோல்ட். அப்போது 19 வோல்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா அடாப்டரில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். சரி, ஸோ இப்போ இந்த சார்ஜர் ஐசிக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசி வேலை செய்யறதுக்கான சப்ளையை பார்த்தாகும். ஐஎஸ்எல்லாக இருந்ததுன்னா டிசி இன், இதே பிக்யூவாக இருந்ததுன்னா விசிசி வோல்டேஜை நீங்கள் பார்த்தாகும். சரி, அடுத்து எந்த பின்னோட வோல்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா ஏசி இன். ஏசி இன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அடாப்டரில் போட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ளே எடுத்துக்குது. அதாவது அடாப்டரில் நீங்கள் போட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இது எப்போவுமே எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா அடாப்டரோட இந்த சைட்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடாப்டரோட இந்த 19 வோல்ட் விஇன் இருக்குது பாருங்கள். இந்த 19 வோல்ட் விஇன்னை அவன் எப்படி எடுத்திருக்கான்றா பாருங்கள். ஸோ 19 வோல்ட் இந்த இடத்துக்கு மாஸ்பெட்டுக்கு போகுது. இது என்ன பயாஸில் இருக்குது பாருங்கள், ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. அப்போது இது கேட் வோல்டேஜ் கிடைக்காம கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா இந்த பக்கம் வராது. ஸோ அப்போது இங்கே இருக்கிற இந்த 20 வோல்ட் அங்கே 19 வோல்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றதால நானும் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வோல்டேஜ் அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் போட்டிருக்கான். அந்த டாட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் இங்கே ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. சேம் இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு.
ஸோ அப்போ இது பார்க்கும்போது என்னது, இது R1, இது R2. R2 வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கான். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வர இந்த வோல்டேஜை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏசி இன்ல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சார்ஜர் ஐசிக்கு இந்த வோல்டேஜை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான். ஸோ ஏசி இன். ஸோ ஏசி இன் பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏசி இன் எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு ஜென்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஏசி ஓகே ஹை லாஜிக்கில் வருமா இல்லை லோ லாஜிக்கில் வருமா அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசியிருக்கோம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எலுக்கு ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போது டிசிஇன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்சாச்சு. டிசின்னு எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சாச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசின்னு கிடச்சாச்சு. ஸோ இதுக்கு பிறகு எனக்கு என்ன வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஓ ஜென்ரேட் ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம போர்டில் 2 ஐசி தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை இன்புட் போனதும் எல்டிஓ என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். எந்தெந்த ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ஜர் ஐசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை ஐசி. சரி, இப்போ இந்த 2 வோல்டேஜ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எல்டிஓ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இப்போ என்ன ஆகும், எல்டிஓ எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 சப்ளை கிடைச்ச உடனே நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எல்டிஓ என்ன ஆகணும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்டிஓ எங்கே கொடுத்துருக்கான் அப்படின்னா விடிடிபி, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஓ. ஓகேங்களா, இதுதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்டிஓ. இந்த எல்டிஓ சப்ளையை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எங்கெங்கெல்லாம் கொண்டு போவோம் அப்படின்னா ஒன்று பூட் ஸ்டாப்புக்கு கொண்டு போவான். இங்கே இருக்கு பாருங்க பிஎஸ்டி. இந்த பூட் ஸ்டாப்புக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எல்டிஓ வோல்டேஜை கொண்டு போயிருப்பான். எவ்வளோ எல்டிஓ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் அப்படின்ற இந்த ஐசி யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா 5.2 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு உள்ளே இருக்கும். இதே பிக்யூ யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா, அதாவது பிக்யூ ஐசி யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அந்த இடத்துல 6 வோல்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பூட் ஸ்டாப் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு சப்ளை கொண்டு போகிறோம். சரி, எதுக்காக இந்த பூட் ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல அப்பர் மாஸ்பெட் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோவர் மாஸ்பெட் இருக்குது. இந்த அப்பர் மாஸ்பெட்டும் லோவர் மாஸ்பெட்டும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிரைவர் இருக்கும். இதுக்கு டிரைவர் தனியாக, அப்பர் மாஸ்பெட்டுக்கு ஒரு டிரைவர் ஐசி உள்ள இருக்கும், லோவர் மாஸ்பெட்டுக்கு ஒரு டிரைவர் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பான். இப்போது இந்த பூட் ஸ்டாப்போட இந்த வோல்டேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரும், இந்த அப்பர் மாஸ்பெட் கேட்டை ஜென்ரேட் பண்ணுற இந்த பின்னுக்கான டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கான சப்ளையாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா பூட் ஸ்டாப் கொடுத்துருப்பான். அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, இப்போது அப்பர் மாஸ்பெட்டுக்கு கேட்டை யார் கொடுக்கணும், உள்ளே இருக்கிற இந்த டிரைவர் தான் கொடுக்கும். எந்த பின் வழியாக, இந்த பின் வழியாக, அதாவது இங்கே இருக்க பாருங்க யூ கேட் அப்படின்ற இந்த பின் வழியாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் கொடுக்கும். அப்போது இந்த டிரைவர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா பூட் ஸ்டாப்ல இருந்து என்ன ஆகணும் அப்படின்னா இதுக்கு சப்ளை போய் ஆகணும். ஸோ சப்ளை போனால் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரைவருக்கு சப்ளை கிடைக்கும். அப்போ தான் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சேம் டைம் இங்கே லோவர் மாஸ்பெட் இருக்குது. அப்போ இங்கேருந்து எங்கேருந்து எடுத்திருப்பான், இதுக்கு எல்டிஓலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா விடிடி சப்ளைலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டிரைவருக்கான சப்ளையை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து இந்த எல்டிஓ வேற எங்கே கொடுத்துருப்பான் அப்படின்றத பார்ப்போம். இப்போ 2 பாயிண்ட் பார்த்துருக்கு வருதுல. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த பின்னு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பின் அப்படின்னா ஏசி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த எல்டிஓ இங்கே கொடுத்துருக்கான். சேம் டைம் இன்னொரு விஷயம் நல்லா பாருங்க, வெளியில் எடுத்த எல்டிஓவை திரும்ப என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் அண்டு ஒரு கெப்பாசிட்டரை போட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா விடிடி அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஒரு சில போர்டில் இதை விடிடி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில போர்டில் விசிசி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐசி வேலை செய்யறதுக்கான சப்ளையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விடிடியை கொடுத்துருக்கான். இப்போ ஏன் முந்த போர்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த ஐசியோட டேட்டா ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசியோட டேட்டா ஷீட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படித்து அதுக்கான நோட்ஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இதுக்கான
டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதை படித்து பார்த்து இந்த பின்னோட யூசேஜ் என்னன்றதை நம்மளால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த ஐசிக்கான டேட்டா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ டேட்டா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா இதுக்கான டேட்டா ஷீட் எனக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்காத பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பின் பற்றி படித்தோமோ அந்த பின் டீட்டெயிலை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஐசியோட உள்ளே இருக்கிற இந்த விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டர் போட்டு இந்த கெப்பாசிட்டரை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ளையை உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி சப்ளை உள்ளே போயாச்சு. சேம் இந்த இடத்துலேருந்து பாருங்கள் VDD சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கான்ல, இந்த சப்ளையை தான் கொண்டு போய் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ பாருங்கள், ஸோ இப்போது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த நேம். ஸோ இந்த VDD சப்ளையை தான் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொண்டு போயிருக்கான். ஸோ இதிலிருந்து தான் என்ன ஆகுது, வோல்டேஜ் டிவைடரை போட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொண்டு போயிருக்கான். ஸோ இந்த ஏசிஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன இம்பார்ட்டன்ட், இது ஹை லாஜிக்கில் வருமா அப்படி இல்லைன்னா லோ லாஜிக்கில் வருமா, ஸோ அப்படின்றத பொறுத்து எல்லாமே. இங்கே ஆஷ் கொடுத்துருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும், ஹைலேருந்து லோவில் மாறி இருக்கும், இல்லை அப்படின்னா லோலேருந்து ஹைக்கா மாறின மாதிரி என்ன பார்க்கும் அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ஹை லாஜிக்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏசி ஓகே இங்கே வருது அப்படின்னா இந்த எல்டிஓ சப்ளையை கொடுத்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடரை போட்டு இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவுட்புட்டாக என்ன பண்ணியிருக்கான்னா வெளில கொண்டு வந்திருக்கான். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன விஷயம் புரியுது அப்படின்னா அப்போது ஏசி ஓகே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா இதோட கண்டிஷன் படி என்ன இருக்கணும், டிசி இன் உள்ளே இருக்கணும். ஓகேவா, டிசி இன் என்ன ஆகணும் அப்படின்னா உள்ளே இருக்கணும். ஏசி இன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு முன்னாடியே நான் பேசியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2.4 இல்லை அப்படின்னா 0.4 வோல்ட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த விஷயத்தில் பேசியிருப்பேன். 3.2 வோல்ட்டுக்கு மேலே என்ன ஆகணும் அப்படின்னா இல்லை இருக்கணும். அதாவது 1.26 வோல்ட்டுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா இருந்தது அப்படின்னா ஏசி ஓகே லோ லாஜிக்காக வரும். 1.26 வோல்ட்டுக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஏசி ஓகே ஹை லாஜிக்கில் இருக்கும். அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு நிறையவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஏசி ஓகே அப்படின்னா என்ன எப்போ வரும்ன்றது நல்லா க்ளீனாகவே என்ன ஆகுது அப்படின்னா இப்போ உங்களுக்கு உள்ளே புரியுது. சரி, இப்போ அடுத்த பின் என்ன பின்ன்றதை பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்த பின் என்ன ஆகணும் அப்படின்னா ஏசி இன் இருக்குது, டிசி இன் இருக்குது, பூட் ஸ்ட்ராப்புக்கு சப்ளை போயிருக்கு, எல்டிஓ ஜென்ரேட் ஆகிருக்கு, விடிடியோட சப்ளை உள்ளே போயிருக்கு. சரி, இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சப்ளை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடாப்டர் மாஸ்ஃபெட் இருக்குது, இந்த இடத்துல சேஃப்டி மாஸ்ஃபெட் இருக்குது. ஸோ அப்போது இந்த அடாப்டர் மாஸ்ஃபெட்டும் சேஃப்டி மாஸ்ஃபெட்டும் எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்னா இதுக்கான கேட் வோல்டேஜ் எங்கேருந்து எடுப்பான் அப்படின்னா சார்ஜர் ஐசிலேருந்து தான் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. இந்த இடத்துல என்ன ஆகணும், சார்ஜர் ஐசி போட்டு தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ளே உங்களுக்கு இதை ஜென்ரேட் பண்ணியிருப்பான். அப்போது சார்ஜர் ஐசி எப்படி இதை 26 வோல்ட் உங்களுக்கு இதை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னாலும் இந்த 26 வோல்ட் வரணும் அப்படின்னா இதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்தாகணும். என்னென்னலாம் இருந்தாகணும், ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, டிசி இன் கண்டிப்பாக இருந்தாகணும். அடுத்து எனக்கு என்ன ஆகணும், ஏசி இன் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா உள்ளே இருந்தாகணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்டிஓ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசிக்கான சப்ளை விடிடி ஜென்ரேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி பூட் ஸ்டாப்புக்கான வோல்டேஜ் உங்களுக்கு உள்ளே போயிருக்கு. அதே மாதிரி ஏசி ஓகே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அப்போது இந்த 4 விஷயங்கள் ஆகிருக்கு. இதுக்கு கண்டிஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பான். அதாவது டிசி இன் அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் லாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 3.75 வோல்ட்டு. இப்போது நீங்கள் டிசி சப்ளையை இது உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இப்போது அடாப்டர் மாஸ்பெட்டோ இல்லை சார்ஜர் ஐசிக்கோ 4 வோல்ட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் இந்த ஐசி ஒர்க் ஆகிறதுக்கான ஆம்பியரை எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அதுக்கான ஆம்பியரை என்ன பண்ணாது அப்படின்னா எடுத்துக்காது. ஏன்னா 3.75 வோல்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அண்டர் வோல்டேஜ் லாக் அவுட். அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐசிக்கான விசிசி வோல்டேஜை இந்த ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணும். ஓகேங்களா, சரி, இப்போது இந்த 4 விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, விசிஇன் டிசிஇன் இருந்தாகணும், ஏசிஇன் இருந்தாகணும். சேம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ்ஆர்சி இருக்குது பாருங்கள். இந்த பின்னை விட இந்த பின்னில் என்ன ஆகும் அப்படின்னா 6 வோல்ட் அதிகமாக இருக்கும்.
CMSRCயை விட +6 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஏசி டிரைவ் அப்படின்ற இந்த பின்ல என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ள கொண்டு போயிருப்பான். ஸோ உள்ள வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு சார்ஜ் பம்பை வந்து கொடுத்துருப்பாங்க. டிசி இன்ல 20 வோல்ட் இருக்கு ஆல்ரெடி, ஓகேவா? ஸோ இது உள்ள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சார்ஜ் பம்பை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ள கொடுத்துருப்பாங்க. சரி, இது எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 28 வோல்ட் பற்றி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின் வந்து பாசிட்டிவ் இருக்குது, இன்னொரு பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்றத கொடுத்துருக்கான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெப்பாசிட்டரை இந்த இடத்துல உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டரை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான், ஓகேங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டர் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ஜ் பம்ப் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஏசியை வச்சு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சிக்னல் பைபாஸ் பண்ணுற இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பின்னோட கண்டிஷன்ஸ் எல்லாமே சரியாக இருந்து இதோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே சரியாக இருந்ததுன்னா +6 வோல்ட் ஒரு சார்ஜ் பம்ப் மூலிமா இன்க்ரீஸ் ஆகி இந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இப்போது 26 வோல்ட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 மாஸ்பெட்டுக்கும் உள்ளே கொண்டு போயிருப்பான். ஓகே, எந்த பின்லேருந்து கொண்டு போகிறான், ஏஎஸ் கேட் அப்படின்ற இந்த பின்லேருந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ளே கொண்டு போயிருப்பான். ஓகேவா? ஏஎஸ் கேட் அப்படின்ற இந்த பின் வழியாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த 2 மாஸ்பெட்டுக்கும் உள்ளே கொண்டு போயிருப்பான். ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல 26 வோல்ட் வந்துருச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐசிக்கான வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். சரி, வெளில வந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும்போது அப்போது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குன்றதால ஸோ இப்போ இது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குன்றதால இந்த வோல்டேஜ் அப்படியே இங்கே வந்துடும். பட் ஃபார்வர்ட் பயாஸாக இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், டயோடு இருக்குன்றதால் டயோடு வழியாக உங்களுக்கு வோல்டேஜ் போகும், ஓகேங்களா? இந்த ப்ராப்பரான கேட் வோல்டேஜ் கொடுக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற சேம் ஆம்பியர் ப்ளஸ் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் எனக்கு உள்ளே வரும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸாக இருந்ததுன்னா நார்மலாக வரும், ஆனால் கொஞ்சோண்டு என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அது உள்ளே போட்டிருக்கிற அந்த டயோடோட கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா வெளில வந்துடும். சரி, வெளியில் வந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த CMSRC அப்படின்ற இந்த வோல்டேஜை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருக்கான். கரெக்டாங்களா? இந்த இடத்துல CMSRC அப்படின்ற இந்த பின்லேருந்து கொண்டு வந்திருக்கான். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, இதோட கேட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 வோல்ட் இருக்குது. அதாவது இந்த இடத்துல 20 வோல்ட் இருக்குது. இப்போ நல்லா பாருங்க, இந்த 26 வோல்ட் எதுக்கு அப்படின்னா இந்த மாஸ்பெட்டில் இருக்கிற ட்ரெயினில் இருக்கிற வோல்டேஜை சோர்ஸுக்கு கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் இந்த கேட் வோல்டேஜ். இந்த கேட் வோல்டேஜ் உள்ளே போய் இந்த பக்கம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கேட் வோல்டேஜ் எதுக்காக, ஜஸ்ட்டு இந்த இடத்துல ட்ரெயினில் இருக்கிற இந்த வோல்டேஜை சோர்ஸுக்கு கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ இந்த 20 வோல்ட்டு இந்த ஆகும். அப்போது CMSRCயில் எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா 20 வோல்ட் இருக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், 26 வோல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25, ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் என்ன ஆகும் அப்படின்னா 25 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சில் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கும். அப்போது இந்த CMSRC எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இந்த சார்ஜ் பம்ப் உள்ளே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செக்ஷனுக்கான சோர்ஸ் வோல்டேஜாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சோர்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்க தேவையில்லை. பட் ஆனால் இது லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26 வோல்ட் போகாமல் இந்த இடத்துல 20 வோல்ட் வராது. அப்போது இந்த 20 வோல்ட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம இந்த 20 வோல்ட் நமக்கு ஜென்ரேட் ஆச்சா இல்லையான்றத இந்த சார்ஜர் ஐசி ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த 26 வோல்ட்டு உள்ளே போய் இந்த மாஸ்பெட் ஆன் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் பின்னாக கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பின்னை நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் உள்ளே இருக்கிற இந்த ஏசி டிரைவ் கொடுக்கறதுக்கான ஒரு சார்ஜ் பம்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கான சோர்ஸ் வோல்டேஜாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, திரும்ப சொல்கிறேன்,
இது போகாமல் இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் வராது. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த பின்னையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. இந்த பின்னையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வோல்டேஜ் கொண்டு போகிறான், அதாவது இங்கே கொண்டு போகிறான். ஓகேங்களா? இதுதான் என்னது அப்படின்னா சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். சிஎல்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நெகட்டிவ் கொடுத்துருக்கான். சேம் இது வந்து அடாப்டரோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்புட்டு. அடாப்டர் கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிட்டிவ் பின்னு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பின்னு. அடாப்டர் கரண்ட்டு சேம் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட சிஎல்ஆர் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கரண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜை சென்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு 2 பின்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போது இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2 பின் இருக்குது. ஒரு பின்னு பாசிட்டிவ், இன்னொரு பின் நெகட்டிவ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ். இப்போது இந்த 2 பின்னுக்கு சேர்த்த மாதிரி நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு பின்னை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது அடாப்டரோட கரண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கான அவுட்புட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளியில் எடுத்திருப்பாங்க அப்படின்றத எடுத்திருப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஏசி ஓகேன்றது எதுக்கு, இப்போ இதில் டிசி இன் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிசி இன்னுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன, அடாப்டர் டிடெக்ஷன் இன்புட்டு. ஏசி ஓகே என்ன, அடாப்டர் டிடெக்ஷன் அவுட்புட்டு. ஒரு இன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு அவுட்டு, ஒரு இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வெளில கொண்டு போயிருக்கான். இந்த இன்ஃபர்மேஷனை எங்கே கொண்டு போனால் ஐஓக்கு கொண்டு போய் என்ன பண்ணா அப்படின்னா இவங்க அடாப்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எங்கே போய் ஆகணும், ஐஓக்கு போகணும். ஐஓக்கு போகல அப்படின்னா, ஏன்னா இந்த சிக்னல் ஐஓக்கு போனால் தான் ஐஓ என்ன ஆகும் அப்படின்னா வேக்கப் ஆகும். ஐஓ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ வேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னலாக என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஓகேங்களா? சரி, இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா ஒரு இன்னுன்னு இருந்தால் ஒரு அவுட்டுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இப்போது அடாப்டரோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஐசியில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஐ அவுட் அப்படின்ற ஒரே ஒரு பின்னை போட்டு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அடாப்டரோட கரண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கான அவுட்புட்டாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இதை எடுத்திருப்பான். அடாப்டர் இல்லைனா சார்ஜர், அடாப்டர் இல்லைனா சார்ஜ் கரண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கான அவுட்புட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஐ அவுட் அப்படின்றத எடுத்திருப்பாங்க. ஒரு சில போர்டில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா எஸ்ஒய்எஸ் சிஸ் ஐ அப்படின்றத பேரில் போட்டு எடுத்திருப்பான். ஒரு சில போர்டில் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ADPI_1 அப்படின்றத எடுத்திருப்பான். அதாவது அடாப்டர் பவர் அப்படின்றத அடாப்டர் கரண்ட் சென்ஸ் அப்படின்றத எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 20 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.8, 0.1, ஓகேங்களா, 0.001, 0.008 இல்லைனா 0.1 இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு உள்ளே இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த ஐசியில் அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்க, அடாப்டரோட கரண்ட்டு ப்ளஸ் சார்ஜ் கரண்ட்டோட மானிட்டர் பண்ணுறதுக்கான அவுட்புட்டாக என்ன பண்ணாங்கன்னா எடுத்திருந்தாங்க. பட் இந்த போர்டில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வெளியில் எடுத்திருக்கான். ரெண்டுத்துக்குமே தனித்தனியான பின்னில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல AMON எடுத்திருக்கான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா BMON அப்படின்னு எடுத்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடாப்டர் கரண்ட்டு மானிட்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கரண்ட்டு, அதாவது பேட்டரி சார்ஜிங் கரண்ட்டோட மானிட்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பின்னை உங்களுக்கு எடுத்திருக்கான். ஓகேவா? ஸோ ஸ்கீமேட்டிக் நமக்கு இங்கே பாருங்கள் ADPI கொடுத்துருக்கான், டி சார்ஜிங் _ ஐ அப்படின்றத கொடுத்துருக்கான். கரண்ட்டுக்கான மானிட்டருக்கான அவுட்புட் இதுவும் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டிருப்பான், ஐஓவில் தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்னென்ன பின் பார்த்துருக்கோம், டிசின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இது உங்கள் மனசில் நல்லா பதியணும். ஏன்னா டேட்டா ஷீட் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு பின்னை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா எப்போ எது ஒர்க் ஆகும்,
எது அவுட்புட்டு எது இன்புட்டுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். டிசிஇன் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். டிசிஇன் உள்ளே போச்சு அப்படின்னா ஏசிஇன் உள்ளே போகும். இந்த ரெண்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா எல்டிஓ எனக்கு ஜென்ரேட் ஆகணும். வந்த எல்டிஓ வோல்டேஜ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப்பில் கொடுக்குறான். இன்னொன்று வந்து ஏசி ஓகேக்கான வோல்டேஜ் டிவைடருக்கான சப்ளை வோல்டேஜாக கொடுக்குறான். வெளியில் வந்த எல்டிஓ வோல்டேஜை திரும்ப என்ன பண்ணுறான் அப்படின்னா ஐசிக்கான சப்ளையாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான். ஸோ அப்போது இந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏசி ஓகே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏசி ஓகே என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஏசி ஓகே ஜென்ரேட் ஆன பிறகு தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இதுக்கான உள்ளே இருக்கிற அதாவது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியாக இருந்தால் தான் ஏசி ஓகே அண்டு ஐஓ அவுட் கம்பேரட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ ஏசி ஓகே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா ஏசி டிரைவ் 25லேருந்து 26 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஜென்ரேட் ஆனதுக்கு பிறகு இன்புட் நம்ம கொடுக்குற அந்த 20 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா சிஎம்எஸ்ஆர்சியில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அடாப்டரோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் உள்ளே கிடச்சிருக்கும். இந்த ரெண்டுக்கான கிடைச்ச பிறகு அடாப்டர் மானிட்டர் பின்னுக்கான அவுட்புட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் போகும். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த சிஎல்ஆர் இந்த பேட்டரியோட சிஎல்ஆர் எடுத்து நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரியோட சார்ஜிங் கரண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணுறதுக்கான இந்த பிஎம்ஓஎன் அப்படின்ற இந்த பின்னை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே எடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய பின்னோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம உள்ளே பார்த்துருக்கோம். இதில் இன்னும் நம்ம பார்க்காத பின் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய உள்ளே இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்து என்னென்ன பின் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஏசின்னு பார்த்தாச்சு, ஏசி ஓகே பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின் பை பின்னாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கு. மோஸ்ட் ஆஃப் நான் உங்களுக்கு என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா பேட்டரியோட இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா வழியாக உள்ளே வரும். சேம் பேட்டரியோட கிளாக்கு, அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா கிளாக்கு. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். அதாவது ஐஓஐசி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பேட்டரி இருக்குது அப்படின்னா பேட்டரியோட டேட்டாவை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா பேட்டரியோட டேட்டாவை கொண்டு வந்து இதுலேயும் கொடுத்துருப்பான். சேம் ஐஓஐசிக்கும் கொடுத்துருப்பான். பேட்டரியோட கிளாக்கை சார்ஜர் ஐசிக்கும் கொடுத்துருப்பான், ஐஓஐசிக்கும் கொடுத்துருப்பான். பேட்டரியோட ப்ரெசன்ட் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போவுமே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஐஓக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ வர ஒரு சில லேப்டாப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேட்டரி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே வந்திருக்கு அப்படின்னா சார்ஜர் ஐசிலையும் உள்ளே கொடுக்குறான். ஸோ இப்போ இதெல்லாம் மாறி இருக்கு. என்னென்னலாம் மாறி இருக்குன்றது தான் இப்போ நம்ம இந்த போர்டில் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பேட்டரி கான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பேட்டரி இல்லை அப்படின்றது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான். இது எங்கன்னு எடுத்திருக்கான் பாருங்க, பின் என்ன கொடுத்துருக்கான் VCN1_ பேட்டரி டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, உண்மையாகவே இது பேட்டரியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரானா? செக் பண்ணிடலாம். ஓகே, பேட்டரி கனெக்டர்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பின்னு உங்களுக்கு கொண்டு போயிருந்திருக்கான். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா பேட்டரி உங்களுக்கு இல்லாத போது இது என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்னா ஹை லாஜிக்கில் இருக்கும். பேட்டரி இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது லோ லாஜிக்கில் இருக்கும். இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹை லாஜிக்கில் இருக்கும் போது 2.4 வோல்ட்டுக்கு அபோவ் இருக்கணும், அதே மாதிரி லோ லாஜிக்கில் இருந்ததுன்னா 0.8 வோல்ட்டுக்கு லோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேட்டரி வந்து நீங்கள் இதில் போடலை அப்படின்னா 3.3 வோல்ட்டு, அதாவது 5 வோல்ட்டு 3.3 வோல்ட் எல்டிஓலேருந்து வர அந்த 3 வோல்ட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டாக்கு கிளாக்குக்கு ப்ரெசண்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3.3 வோல்ட்டு உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரி போட்டிருக்காங்க போடலை அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பின்னுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சரி, அப்போ டேட்டாவோ என்னன்றது புரிஞ்சிச்சு, கிளாக் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இதில் ப்ரோ ஹார்ட் அப்படின்னு இருக்குது.
அது என்ன ப்ரோ ஹார்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட் ஐசி இருக்குது. இன்னொன்று வந்து ஐஓ ஐசி இருக்குது. இன்னொன்று வந்து சார்ஜர் ஐசி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து ஐஓ, இன்னொன்று வந்து 5 வோல்ட் அண்டு 3 வோல்ட்டு. இது வந்து சார்ஜர் ஐசி. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ப்ரோ ஹார்ட் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரி, இந்த ப்ரோ ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராசஸர் ஹாட்டாக இருக்குது அப்படின்றத வச்சுக்கோங்க. ப்ராசஸர் ஹீட்டாக இருந்தது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ப்ராசஸர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை அவன் ஏதோ எங்கே போடுவான் அப்படின்னா 5 வோல்ட் அண்டு 3.3 வோல்ட் ஐசியில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஏதாவது ஒரு செக்ஷன்ஸில் உள்ளே கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் 5 வோல்ட் அண்டு 3.3 வோல்ட் ஐசி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஐசி இருக்குது அப்படின்னா எல்டிஓ சப்ளை உள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இன்புட் சப்ளை உள்ளே போச்சு அப்படின்னா 5 வோல்ட்டு எல்டிஓ அண்டு 3.3 வோல்ட்டு எல்டிஓ என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிடும். இப்போது இந்த ப்ரோ ஹார்ட்டை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஏதாவது ஒரு லைனில் அதாவது எனேபிள் இருக்கும். எதுக்கான எனேபிள்? இப்போ இதுக்கு தனியாக காயில் வோல்டேஜ் இருக்கும். 5 வோல்ட்டுக்கு தனியாக காயில் வோல்டேஜ் எடுப்பான். 3.3 வோல்ட்டுக்கு காயிலுக்கு தனியாக என்ன பண்ணுவாங்க, இந்த அப்பர் மாஸ்பெட்டு, ஓகேங்களா, இந்த லோவர் மாஸ்பெட் போட்டு அதுலேருந்து தான் இங்கே எடுப்பாங்க. இப்போ இந்த செக்ஷன் ஆன் ஆகணும் அப்படின்னா எனேபிள் வேணும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் அந்த எனேபிளோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ப்ரோ ஹார்ட் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. அப்போது ப்ரோ ஹார்ட் இந்த இடத்துல, அதாவது ப்ரோ ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராசஸர் ஹீட் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா ப்ராசஸர் சப்ளை தர செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து அவன் என்ன செய்வான் அப்படின்னா ஸ்டாண்ட் பை ஏசியை ஆஃப் பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ரோ ஹார்ட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஐஓஐசியோட ஈசி ரீசெட் அப்படின்ற இந்த பின்ல கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவான் அப்படின்னா ஐஓஐசியை என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆஃப் பண்ணுவான். அப்போ என்ன ஆகாது, ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு செக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் போர்டு என்ன ஆகிடும், டோட்டலாக ஆஃப் ஆகிடும். ஆனால் சேம் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த ப்ரோ ஹார்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சார்ஜர் ஐசிக்கிட்டேயே என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்போது ப்ராசஸர் ஹீட்டாக இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இது உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவான் அப்படின்னா உள்ளே போகிற இந்த இன்புட் வோல்டேஜே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவன் என்ன பண்ணிடுறான், கட் பண்ணிடுறான். ஓகேவா? அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த ப்ரோ ஹார்ட் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவன் உள்ளே கொடுத்துருக்கான். சரி, இப்போ இந்த ப்ரோ ஹார்ட்டை எங்கிருந்து எடுக்கிறான் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ ஹார்ட், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோ ஹார்ட்ல இருந்து நம்ம எங்கெங்கே கொண்டு போயிருக்கான்றதை பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸருக்கு சப்ளை தர ஐசி. பாருங்கள், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியு கோர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது இன்டெல் போர்டாக இருந்ததுன்னா சிபியு கோர் அப்படின்றத கொடுத்துருப்பான். ஏஎம்டி போர்டாக இருந்ததுன்னா அதை ஏபியூன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஏபியு கோர். ரெண்டு செக்ஷன், அதாவது ரெண்டு ஃபேஸ் இருக்குது. இந்த பக்கமும் ஏபியு கோரு, இந்த பக்கமும் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏபியு கோரை தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த ரெண்டு செக்ஷன் கொடுத்துருக்கான். ஒரு அப்பர் மாஸ்பெட், ஒரு லோவர் மாஸ்பெட், ஒரு காயில் இருந்தது அப்படின்னா இது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, ஒரு ஃபேஸு. அப்போது இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்குது. அப்போ என்ன இருக்குது, ரெண்டு ஃபேஸ் இருக்குது. இப்போது இதுக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் நேம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இது VR1, இது VR2 அப்படின்றத என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது VR2, இது வந்து VR1. இப்போது இந்த இடத்துல ப்ரோ ஹார்ட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்கான். இந்த இடத்துல ஐசியோட பின்னு உள்ளே என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா VR ஹார்ட் அப்படின்ற இந்த நேமை கொடுத்துருக்கான். அப்படின்னா VR ஹார்ட் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், அப்போது ப்ராசஸருக்கு சப்ளை தர இந்த VR வந்து என்ன ஆயிருக்கு, எனக்கு
ஹீட்டாக இருக்குது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன். ஹீட் இல்லை அப்படின்னா இதில் வோல்டேஜஸ் இருக்கும். ஹீட்டாக இருந்தது அப்படின்னா இது என்ன லாஜிக்கில் இருக்கும், லோ லாஜிக்கில் இருக்கும். ஸோ அப்போது ப்ரோ ஹாட் அப்படின்றத என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? விஆர் ப்ராசஸருக்கு சப்ளை தர இந்த செக்ஷன்ஸ் ஹீட் ஆச்சு அப்படின்னா சேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோ ஹாட் வேறு எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த ப்ரோ ஹாட் ஆஷை வச்சு தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹோஸ்ட் ப்ரோ ஹாட்ன்றதை எடுக்கிறான். இந்த ஹோஸ்ட் ப்ரோ ஹாட் எங்கே போகுது அப்படின்னா ப்ராசஸருக்கு சப்ளை தர இடத்துக்கு தான் போகும். இதோ இருக்குது பாருங்கள், ஹோஸ்ட் ப்ரோ ஹாட். ஓகேவா? ப்ராசஸர் ஹீட் இருக்குது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன். அப்போது ப்ரோ ஹாட் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது உங்களுக்கு, விஆர் அதாவது ப்ராசஸருக்கு சப்ளை தர ஐசி உங்களுக்கு ஹீட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொண்டு வரான். ப்ராசஸர் ஹீட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே கொண்டு வரான். அந்த இன்ஃபர்மேஷனை எதுக்காக கொண்டு வரான் அப்படின்னா 19 வோல்ட்டை இங்கேயே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டா போர்டு என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா ஆஃப் ஆகணும்ல, அந்த கண்டிஷனுக்கு தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஎம்ஓஎன், அதாவது இந்த இடத்துல அடாப்டரோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறான். அந்த சென்ஸ் பண்ணதுக்கான அவுட்புட்டு ஏஎம்ஓஎன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம்ஓஎன், அதாவது பேட்ரி மானிட்டர். பேட்ரி மானிட்டர் எதுக்கு, இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல இருக்கிற பேட்டரியோட சார்ஜ் கரண்ட்டு அண்டு சார்ஜ் கரண்ட்டு அந்த சென்ஸ் பண்ணதுக்கான அவுட்புட்டாக என்ன பண்ணுறான், எடுக்கிறான். இது ரெண்டும் எங்கே போயாகணும், ஐஓக்கு போயாகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஒய்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதை அட்டு சிம்பிள் போட்டிருக்கான். ஆனால் இதை எடுத்துன்னு போய் அட்டு சிம்பிள் கொடுத்துருக்கானா, அப்போ இந்த காம்பனண்ட் இல்லை. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் இது வந்து எம்டி. ஓகேவா? பட் இருந்தாலும் ஒரு சில போர்டில் இதை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமோட பவரை மானிட்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பின்னை யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? பவரை மானிட்டர் பண்ணுறதுக்காக. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்டில் இந்த நேமை என்னன்னு கொடுத்துருப்பான் அப்படின்னா பிஎம்ஓஎன் அப்படின்னா சிஸ்டமோட பவரை மானிட்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பான், அங்கேயே கொடுத்துருக்கான் பாருங்க. சிஸ்டம் எஸ்ஒய்எஸ்னா என்ன அர்த்தம், சிஸ்டம் பவரை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த பின்னை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ இது வந்து இது உள்ள இருக்கிற இந்த விஷயம். இதில் இன்னொரு 2-3 பின்னு பற்றி இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த சைடில் நான் எதுவும் அவ்வளோவா பேசலை. டிசின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். விடிடி உள்ள ஐசிக்கான சப்ளை, விடிடிபி எல்டிஓ, லோ கேட் எல் கேட் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கான். இந்த லோவர் மாஸ்பெட்டுக்கான கேட்டுக்கான உள்ளே இருக்கிற அந்த டிரைவருக்கான அவுட்புட் பின்னு, அதே மாதிரி உள்ளே இருக்கிற அப்பர் மாஸ்பெட் கேட்டு டிரைவருக்கான அவுட்புட் பின் தான் பார்த்தீங்கன்னா யூ கேட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படின்றத கொடுத்துருக்கான். இப்போ இந்த ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 20 வோல்ட் இருக்குது, இங்கே கேட் கொடுக்குறான், இந்த இடத்துல வெளில அவுட்புட் வோல்டேஜ் வருது. இப்போது இங்கே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த அவுட்புட் வோல்டேஜை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஃபேஸில் உள்ளே போடுவான். இந்த ஃபேஸ் எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த டிரைவருக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா சோர்ஸ் வோல்டேஜாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிஎம்எஸ்ஆர்ஸ் எப்படி சோர்ஸ் வோல்டேஜாக போகுதோ அதே மாதிரி வெளியில் வந்த வோல்டேஜ் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ள சோர்ஸாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன ஆகுது அப்படின்னா க்ளீனாக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா புரிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி கேட் அப்படின்றத கொடுத்துருக்கான். சரி, பி கேட்னா என்ன, இங்கே பாருங்கள். இந்த பி கேட் அப்படின்றத நேராக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த மாஸ்பெட்டில் போட்டிருக்கான். இந்த மாஸ்பெட் என்ன மாஸ்பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிச்சார்ஜ் மாஸ்பெட்டு. அதாவது டிச்சார்ஜ் மாஸ்பெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது உங்கள் லேப்டாப்பில் அடாப்டர் மட்டும் போட்டிருக்கீங்கன்னா அடாப்டர் பவர்லேருந்து ஒர்க் ஆகும். நீங்கள் அடாப்டரை அன்பிளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரியோட இந்த சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா இந்த வழியாக என்ன ஆகும் அப்படின்னா போர்டில் இருக்கிற மற்ற செக்ஷனுக்கு போகும். அதுக்கான கேட் வோல்டேஜாக என்ன பண்ணுறான் அப்படின்னா சார்ஜர் ஐசிலேருந்தே எடுக்கிறான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அடாப்டர் மாஸ்பெட்டு, அதாவது அடாப்டர் மாஸ்பெட்லேருந்து எடுப்பான். அப்படி இல்லைன்னா சேஃப்டி மாஸ்பெட்டு இந்த இடத்துலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று இதுக்கான கேட் வோல்டேஜோ இல்லை இந்த இடத்துல இருந்தோ இல்லை இந்த இடத்துல இருந்தோ அந்த வோல்டேஜை கொண்டு போய் இந்த இடத்துல போட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாஸ்பெட்டை ஆப்ரேட் பண்ணுவான். ஆனால் இந்த போர்டில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சார்ஜர் ஐசி மூலியமாகவே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணியிருக்கான். சரி, இது எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. இந்த இடத்துல
பேட்டரியோட சிஎல்ஆர் பின் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இந்த எஸ்ஆர்என் அப்படின்ற இந்த பின்னை விட 6 வோல்ட் இந்த பின்னில் இருந்தது அப்படின்னா உங்கள் லேப்டாப்பு பேட்டரி பவரில் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதே இந்த எஸ்ஆர்என் வோல்டேஜும் இதோட வோல்டேஜும் சேமாக இருந்தது அப்படின்னா உங்கள் லேப்டாப்பு அடாப்டர் பவரில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா VBAT அப்படின்றத கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? VBAT அப்படின்றத கொடுத்துருக்கான். VBAT அப்படின்றத என்ன பண்ணுறான்? 12.6 வோல்ட் டைரெக்டாக பேட்டரியோட பவரை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த VBATல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான். ஓகேவா? சரி, இப்போ இதில் அடுத்து ஒரு முக்கியமான பின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ACLIM, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CCLIM. இந்த 2 பின்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பின்னு. இந்த 2 பின்னும் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத நம்ம பற்றி என்ன பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும். இப்போ இதே ஒரு சில போர்டில் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரே பின்னாக கொடுத்துட்ருப்பான். இப்போது இந்த ஐசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ILIM அப்படின்னு கொடுத்துருப்பான். இது எதுக்கான பின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இதில் என்ன பண்ணியிருப்பான், ஸ்டாண்ட் பை ஐசியில் இருந்து 3.3 வோல்ட்டை போட்டு எல்டிஓ சப்ளைலேருந்து இங்கே கொடுத்து வோல்டேஜ் டிவைடரை போட்டு இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ள சப்ளையாக கொண்டு போயிருப்பான். இந்த பின் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜுக்கான எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தான். ஓகேவா? ஆனால் இந்த பின்னில் பாருங்கள் அவன் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ACLIMன்னு கொடுத்துருக்கான், இந்த இடத்துல CCLIMன்னு கொடுத்துருக்கான். அதாவது அடாப்டரோட கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கான செட்டப் பின்னு. இப்போது இங்கே வந்து அடாப்டரோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா அடாப்டரோட கரண்ட்டை இவ்வளோ தான் லிமிட் இருக்கணும் அப்படின்னு பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் பின்னு தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான். அடுத்தது CCLIM. LIMனா என்ன அர்த்தம்? லிமிட்டு. இது சார்ஜு கரண்ட்டு லிமிட்டை செட் பண்ணுறதுக்கான ஒரு பின்னு. ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் இந்த இடத்துல போட்டிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல வோல்டேஜ் டிவைடர், அதாவது LDO சப்ளை இந்த இடத்துல கொடுத்துருக்கான், LDO சப்ளை இந்த கொடுத்துருக்கான். இப்போ இங்கே பாருங்கள், பேட்டரியோட கரண்ட்டை லிமிட் பண்ணுறது லிமிட்டட் பை CCLIM. பேட்டரியோட கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கான பின் எவ்வளோ கொடுத்துருக்கான்? CCLIM. அடாப்டரோட கரண்ட்டை லிமிட்டட் பை ACLIM. ஸோ இது வந்து 3.3 ஆம்பியர் அப்படின்றத இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உள்ள இந்த பின் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பின். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது உள்ள என்ன இருக்குன்றத நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு பின் கொடுத்துருக்கான். பட் ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னே தெரியல. இந்த இடத்துல அவனே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஹைப்ரிட் ஃபாஸ்ட் பவர் மோட் அப்படின்னு கொடுத்துருக்கான். செல் என்ன கொடுத்துருக்கான்? 4S செல் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இது வந்து காம்ப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காம்பன்சேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பின்ல கரண்ட்டு ஸோ இல்லை அப்படின்னா வோல்டேஜ், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஓகேவா? இதோட டேட்டா ஷீட் இல்லை, படித்த இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஐசி உள்ளே இருக்கிற இந்த டீட்டெயில்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு உள்ளே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல திரும்பவும் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் குறைச்சி கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் அதாவது இந்த ட்ரபிள் ஷூட் இதே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா செக்ஷனுக்கும் எல்லா இடத்துக்குமே நீங்கள் இதை தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா யூஸ் பண்ணி ஆகணும். சரி, இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து இன்னொரு ஐசியை பார்த்துட்டு இந்த போர்டில் இருக்கிற ட்ரபிள் ஷூட்டிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெல் XPS 9350 LAC 881B. ஓகேங்களா? இப்போ இந்த ஐசி டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஏற்கனவே நம்ம நிறைய ஐசியோட டீட்டெயில் பார்த்ததால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐசியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர்டில் இருக்கிற
சார்ஜர் ஐசி. இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா ஐசியோட நம்பர் பார்த்திங்கன்னா BQ24777. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐசிக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐஎஸ்எல் இருந்ததுன்னா டிசிஇன்னு இருக்கும், பிக்யூ இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் விசிசி இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா விசிசி. அப்போது இந்த சப்ளை நம்ம பார்த்தாகணும். பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கான். ஆனால் இந்த சப்ளை எங்கேருந்து கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா SDC_in அப்படின்ற இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா விசிசி வோல்டேஜை கொண்டு வந்திருக்கான். இங்கே பேட்டரியோட வோல்டேஜை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கான். அப்போது ப்ளஸ் SDC_in அப்படின்றத எங்கேருந்து கொண்டு வரான்றதை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் மாஸ்பெட் இல்லைன்னா சேஃப்டி மாஸ்பெட் அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துருவான். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிசிஇன்ன்றது அடாப்டர்லேருந்து கொண்டு வந்து இது அடாப்டர் மாஸ்பெட்டு, இது சேஃப்டி மாஸ்பெட்டு. அதுக்கு பிறகு தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு ஐசிக்கான சப்ளையாக என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே கொண்டு வரான், இந்த இடத்துல கொண்டு வரான். ஸோ அப்போ 2 மாஸ்பெட்டை தாண்டின பிறகு தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சார்ஜர் ஐசிக்கான சப்ளையே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது உள்ள உங்களுக்கு கொண்டு வரான். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏசி டிடெக்ட்ன்றதை நம்ம பார்க்கணும். ஒரு சில போர்டில் ஏசி செட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில போர்டில் ஏசி இன்னுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில போர்டில் ஏசி டிடெக்ட் அப்படின்றத பற்றி அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சப்ளை கொண்டு வராங்க. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு வோல்டேஜ் டிவைடரை போட்டு வோல்டேஜ் டிவைடர்லேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏசி டிடெக்ட்ன்றதை கொண்டு வராங்க. ப்ளஸ் CMSRC அப்படின்றதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வராங்க. இதுக்கு முந்தின பார்த்த போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் அப்படியே தான். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் மாஸ்பெட்டு, சேஃப்டி மாஸ்பெட்டு, இந்த இடத்துலேருந்து தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏசி டிடெக்ட் அப்படின்ற இந்த பின்னை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. ஸோ ஏசி டிடெக்ட்னா என்ன அர்த்தம்? அடாப்டர் டிடெக்ஷன் இன்புட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது உள்ளே கொடுத்துருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அப்போ இதெல்லாம் முடிச்சிட்டான் அப்படின்னா இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஸோ உங்களுக்கு LDO சப்ளையை அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எடுத்துருக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த போர்டில் LDO எங்கே எடுத்திருக்கான்? REGN அப்படின்ற இந்த LDOவை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே எடுத்திருக்கான். பட் இந்த LDO பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கான். மோஸ்ட் ஆஃப் ஏசி ஓகே கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த போர்டுக்கு என்ன கிடையாது, LDO சப்ளையை எடுத்து திரும்ப ரிட்டன் 5 வோல்ட் கொடுக்குற மாதிரி இதில் கிடையாது. பிக்யூவில் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த விசிசி வோல்டேஜே என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். சேம் பூட் ஸ்டாப்க்கான வோல்டேஜும் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளவே என்ன ஆகும் அப்படின்னா LDOலேருந்து சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா பூட் ஸ்டாப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஜஸ்ட் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இங்கேருந்து எடுத்த இந்த LDOவை ஏசி ஓகேக்கு வோல்டேஜ் டிவைடருக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துல போட்டிருக்கான். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா LDOவை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கான். செல்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல கொடுத்துருக்கான். அப்போது செல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லேப்டாப்பில் இது 4S பேட்டரியாக இருக்கா இல்லை 3S பேட்டரியாக இருக்கா இல்லை 2S பேட்டரியாக இருக்குன்றத இந்த பேட்டரி கன்ஃபர்மேஷனுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இதை கொடுத்துருக்கான். LDOவில் கொடுத்துருந்தா 4S பேட்டரி, அதே மாதிரி 3Sஆக கொடுத்துருந்தானா ஒருவேளை கிரவுண்டு இல்லை ஃப்ளோட்டு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சார்ஜர் ஐசிக்கான டேட்டா ஷீட் பார்க்காம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் இந்த போர்டில் அவன் எதுக்காக கொடுத்துருக்கான், எதுக்கு என்னன்றதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே புரியும். ஸோ அப்போது சப்ளை கிடச்சாச்சு, ஏசி டிடெக்ட் கிடச்சாச்சு, LDO ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன ஆகணும்? ஏசி ஓகே என்ன ஆகணும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ ஏசி ஓகே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ ஏசி ஓகே, அடுத்த ஸ்டெப்பு ஏசி ஓகே ஜென்ரேட் ஆகிடணும். பட் ஆனால் இந்த போர்டில் பாருங்கள் ஏசி டிரைவை என்ன பண்ணல அப்படின்னா எடுக்கல. ஏசி டிரைவை என்ன பண்ணல அப்படின்னா எடுக்கல. ஏசி டிரைவ் எடுக்கல அப்படின்னா அப்போது இதுக்கான பின் அவன் எப்படி இதை ஃபஸ்ட் மாஸ்பெட்டையும் அடாப்டர் மாஸ்பெட்டையும் ஆன் பண்ணியிருப்பான் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இன்லைன் எப்படி எடுத்திருப்பான்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்த்த இடத்த திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முறை உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? திரும்ப பார்த்துக்குங்க இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை, இப்போ திரும்ப போய் பார்க்குறதுல கஷ்டமாக இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு முறை நான் இந்த இடத்துல சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறான், அடாப்டரோட வோல்டேஜை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ள இந்த மாஸ்பெட்டில் கொடுத்துருக்கான். ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பயாஸில் இருக்குன்றதால அந்த வோல்டேஜ் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து கொடுத்துருக்கான். கரெக்டாக? இது வந்து சீரியஸில் இப்போ இருக்குது, இந்த இடம் இப்போ சீரியஸில் இருக்குது. சேம் இந்த இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் டிவைடரை கொடுத்துருக்கான்.
இந்த டிவைடர்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு சப்ளை உள்ள போகுது. ஓகேவா? இந்த சப்ளை உள்ள போனதும் இது என்ன ஆகும், இப்போ ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற இந்த கிரவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும். உள்ள இருக்கிறது பி சேனல். அப்போ வோல்டேஜ் டிவைடர் போடுறதால இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சது 3 to 4 வோல்ட் தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். இல்லை ஒரு சில போர்டில் மாறி இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன ரெசிஸ்டர் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல மாறும். அதாவது நீங்கள் கொடுக்குற இந்த இன்புட் வோல்டேஜை விட என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல லோவாக இருக்கும். இப்போ இந்த 20 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு டிராவல் பண்ணியிருப்பான். ஒருவேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ACDIS அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது என்னன்னா அடாப்டர் டிஸ்சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது லேப்டாப்பில் நீங்கள் பேட்டரியை போட்டிருக்கீங்க, பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ உங்கள் லேப்டாப் என்ன ஆகும் அப்படின்னா அடாப்டர் பவர் கட் பண்ணிட்டு பேட்டரி பவரில் ஒர்க் ஆகணும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இதை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஹை லாஜிக்கில் என்ன பண்ணுவான் அப்படின்னா உள்ளே கொடுப்பான். அப்போது ஹை லாஜிக்கில் இது கொடுத்தான் அப்படின்னா இந்த ஜேஃபெட் என் சேனல் ஜேஃபெட் என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும். அப்போ இந்த கிரவுண்டு மேலே போச்சு அப்படின்னா இந்த டிவைடர்லேருந்து கிடைக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்ட் ஆகிடும். அப்போது இது என்ன ஆகிடும் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். அப்போ இது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா 20 வோல்ட்டு இங்கே சீரியஸில் இருக்கும் போது அதே 20 வோல்ட் இந்த பக்கம் போகும்போது இது என்ன ஆகிடும் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜஸ் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான். சேம் இங்கிருந்து எடுத்த வோல்டேஜை அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துட்டான். இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயாஸில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துட்டான். ஃபார்வர்ட் பயாஸில் அவங்க கொடுத்துருந்தாலும் வோல்டேஜ் இங்கே கிடச்சிட்டு இருக்கும். பட் ஆனால் என்ன ஆகுனா இங்கே இருக்கிற பியூர் அதே வோல்டேஜ் என்ன ஆகாது அப்படின்னா இந்த இடத்துல இங்கே இருக்கிற அதே வோல்டேஜ் இந்த இடத்துல வராது. கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆகி கொஞ்சம் கம்மியாகி என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் வந்திருக்கும். அப்போது எனக்கு எது உங்களுக்கு ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த டிசியின் ஏசி ஓகே என்ன ஆகணும் அப்படின்னா இந்த 2 சிக்னல் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பரான இந்த வோல்டேஜஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த சிக்னலை அவன் எங்கிருந்து எடுத்திருக்கான்றதை பாருங்க. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவன் எப்படி எடுக்கிறான்றதை பற்றி திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜை அவன் ஜென்ரேட் பண்ணுறான். இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ளஸ் டிசிஇன் எஸ்எஸ்ன்னு இருக்குது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா அடாப்டர் மாஸ்பெட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்து சேஃப்டி மாஸ்பெட்டு. அவன் இங்கிருந்து அந்த வோல்டேஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே கொண்டு வரான். ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் டிவைடரை உள்ளே போடுறாங்க. வோல்டேஜ் டிவைடரை போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 something வோல்ட் வரும்னு நினைக்கிறேன். 2 வோல்ட் சம்திங் வரும். இந்த இடத்துல 3 வோல்ட் விசின்னு எடுத்திருக்கான் எல்டிஓ சப்ளை. இது எப்படி எடுக்கிறான்றதையும் பார்த்தோம். இங்கேயும் என்ன பண்ணியிருக்கான் வோல்டேஜ் டிவைடர் போட்டு 1 something வோல்டேஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே எடுக்கிறான். ஓகேவா? இப்போது பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இங்கே 8th பின்ல பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இப்போது இதில் நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த வீடியோவில் புரியல அப்படின்னால இப்போது இதில் எது அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. அப்போது இதோட அவுட்புட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் லைன் தான் என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் அவுட்புட்டாக எடுத்து இந்த 3 வோல்ட்டு விசியை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்திருப்பான். ஒருவேளை உங்களுக்கு இந்த வோல்டேஜை விட இந்த வோல்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது இந்த பாசிட்டிவை விட நெகட்டிவ் வோல்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணியிருப்பான். ஸோ இது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. அப்போது எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இது எப்படி உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அடாப்டர் மாஸ்பெட்டை போட்டிருக்கான். கரெக்டாக இந்த இடத்துல அடாப்டர் மாஸ்பெட்டை போட்டிருக்கான். என்ன பயாஸில் போட்டிருக்கான், ரிவர்ஸ் பயாஸில் போட்டிருக்கான். அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கேட்டு வேணும். அந்த கேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்கான். அடாப்டர் ஆஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது என்ன ஆயிருக்கும், இது ஆஃப் பண்ணி இது வோல்டேஜ் டிவைடராக போடாமல் இந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிருக்காது. அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிருக்காது. ஒருவேளை அந்த மாஸ்பெட் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா இந்த வோல்டேஜ் 0 வோல்ட்டாக இருக்கும், ஜென்ரேட் ஆகிருக்காது. அப்போது இந்த 1.5 வோல்ட் என்ன ஆயிருக்கும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 1.5 வோல்ட் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா இந்த இடம் என்னவா மாறிட்டு இருக்கும், கிரவுண்டாக மாறிட்டு இருக்கும். சரி, இது எதுக்காக கிரவுண்டாக மாற்றணும் இந்த மாதிரி லோ பண்ணி? அப்போது இந்த 3 வோல்ட் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் சொன்னேன். ஒன்று டிசிஇன் ஏசி ஓகே, இன்னொன்று டிசிஇன் ஏசி ஓகே ஆஷ். ஸோ அப்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குது, 3 வோல்ட் இருக்குது. மேலேருந்து வந்த
இந்த 3 வோல்ட் இதில் கொடுக்குறான். அப்போ இது என்ன ஆகும்? ஆன் ஆகும். இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு மேலே போகும். அப்போது இது என்ன ஆகும்? ஆஃப் ஆகிடும். அப்போ இந்த இடம் ஃபுல்லாக என்ன ஆகும்? கிரவுண்ட் ஆகும். இதுவும் என்ன ஆகும்? கிரவுண்ட் சிக்னல் இருக்குது அப்படின்றது புரிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆரம்ப இடத்துக்கே போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குது? 3 வோல்ட் இருக்குது. இந்த இடத்துல என்ன கிரவுண்டு இது கிரவுண்ட் சிக்னல் இருக்குது. ஸோ 3 வோல்ட் உள்ளே போகிறதால இது என்ன ஆகும்? ஆன் ஆகும். அப்போது இந்த கிரவுண்டு மேலே போகும். கிரவுண்டு மேலே போகிறதால இது வந்து ஃபார்வர்ட் பயாஸு. ஸோ அப்போது வோல்டேஜ் இந்த பக்கம் வெளில வந்துடும். இப்போ இந்த கிரவுண்ட் போனதால் இது வோல்டேஜ் டிவைடராக மாறி இந்த இடத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ளையாக போயிடும். இந்த ஆஷ் சிக்னல் போகிறதால இது ஆஃப் ஆகிடும். இங்கே சீரியஸில் இருக்கிறதால அடாப்டர் லைனில் என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்டேஜ் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கும். ஸோ இப்படி தான் அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்டில் இருக்கிற இந்த SDC_in அப்படின்ற இந்த வோல்டேஜை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே வந்துடலாம். ஸோ எப்படி இந்த வோல்டேஜும் உள்ளே கொண்டு வந்தான் அப்படின்றது உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து எனக்கு என்ன ஆகணும்? LDO எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு, AC ஓகே ஜென்ரேட் ஆகிடுச்சு, CMSRC எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தாச்சு, VCC நமக்கு கிடைச்சிது எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது இந்த இடத்துல? ஸோ AC டிரைவ் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ அடாப்டரோட கரண்ட்டை இவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் இருக்கணும். அப்போ என்ன ஆகணும்? இங்கே இருக்க பாருங்கள், கரண்ட்டு அடாப்டர். நம்ம ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இங்கே என்ன ஐனா என்ன அர்த்தம்? கரண்ட்டு. ADPனா என்ன அர்த்தம்? அடாப்டர். அடாப்டரோட கரண்ட்டை மானிட்டர் பண்ணி அதுக்கான அவுட்புட்டாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வெளியில் எடுத்திருக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது வந்து பேட்டரியோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா டிஸ்சார்ஜ் கரண்ட்டுக்கான இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அடாப்டருக்கு கரண்ட்டு வந்து என்ன பண்ணுறான்? டிஸ்சார்ஜ் அண்டு சார்ஜுக்கான கரண்ட்டை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவுட்புட்டாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வெளில எடுத்திருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PMOS அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிஸ்டமோட பவர் மானிட்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இதுலேருந்து எடுத்திருக்கான். அடுத்தது ப்ரோஹாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ உங்களுக்கு ப்ராசஸர் ஹீட் ஆச்சு இல்லை அப்படின்னா ப்ராசஸருக்கு சப்ளை தர செக்ஷன்ஸ் உங்களுக்கு ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பான். ஸோ இந்த 2 பின்னை என்ன பண்ணியிருக்கான்? அவன் நோ லோட் கொடுத்துருக்கான். அடுத்தது வந்து பேட்டரி ப்ரெசென்ட். இப்போ வர போர்டில் மோஸ்ட் ஆஃப் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பேட்டரி ப்ரெசென்ட்டையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா சார்ஜர் ஐசியில் உள்ளே கொடுக்குறான். அடுத்தது வந்து செல்ஸு LDO சப்ளை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கிறத பற்றி பேசணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜை ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு மோஸ்ட் ஆஃப் VIN எப்படி எடுப்பான்? VCC எப்படி எடுப்பான்? ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டரை போட்டு எப்படி கொண்டு போகிறானோ சேம் அதே மாதிரி பேட்டரியோட வோல்டேஜை இங்கே கொண்டு போகிறான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பேட்டரி டிரைவ் அப்படின்றத கொடுத்துருக்கான். பேட்டரி டிரைவ்ன்றதை கொடுத்துருக்கான். இந்த இடத்துல நீங்கள் உன்னிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன மாஸ்பெட் போட்டிருக்கான் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? P சேனல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும் அப்படின்னா லோ லாஜிக்கில் வரணும் எனக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து லோவில் இருக்கணும். ஸோ அப்போது பேட்டரி டிரைவ் லோவில் கொடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இது வந்து ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே P-பேட்டில் இருக்கிற அதே வோல்டேஜ் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இது என்ன ஆகும்? சுவிட்ச் ஆஃப் தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் தான் ஆகிருக்கும் உங்களுக்கு இது. ஓகேவா? அடுத்த பின் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். CLR NC அப்படின்னா நோ கனெக்ஷன். பட் ஆனால் இதுலேயும் என்ன பண்ணியிருக்கான்? LDO சப்ளையை கொண்டு வந்து இந்த இடத்துல உள்ளே கொடுத்துருக்கான். கிரவுண்டு இது லோவர் மாஸ்பெட்டுக்கான கேட்டுக்கான அவுட்புட் பின்னு, இது சோர்ஸு. ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கிற டிரைவருக்கான சோர்ஸு, மேலே வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸோ அப்பர் மாஸ்பெட்டுக்கான கேட்டுக்கான அவுட்புட் பின்னு, இது வந்து பூட் ஸ்டாப்பு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பின்னில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா
படித்ததுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது மோஸ்ட் ஆஃப் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த போர்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து சப்ளை கொண்டு வருவான். ஓகேவா? இங்கேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல பவர் எஸ்ஆர்சி சிஆர்சி இல்லை டிசி பேட் அவுட்டு வி ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே எடுப்பாங்க. இங்கே இருந்து தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா சப்ளையை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ளே இருந்து இங்கே கொண்டு போயிருப்பான். இங்கேருந்து தான் போர்டில் இருக்கிற எல்லா சப்ளையும் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கொண்டு போயிருப்பான். ஆனால் இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொண்டு போகலை. பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுக்குற இது எங்கேயுமே என்ன ஆகலை அப்படின்னா கொண்டு போகலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் இது நினச்சிருக்கலாம், ஒருவேளை இந்த பேர்லேருந்து கொண்டு போயிருப்பான் அப்படின்னு. இதையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இதையும் அவன் கொண்டு போகலை. ஜஸ்ட்டு அவன் என்ன செஞ்சுருக்கான் பாருங்கள், சிஎல்ஆர்லேருந்து அந்த வோல்டேஜை கொண்டு வந்து டைரெக்டாக எங்கே போட்டிருக்கான், சார்ஜர் ஐசியோட அப்பர் மாஸ்பெட்டுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த போர்டுக்கு இது என்ன சொல்லுவாங்கன்னா என்விடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்விடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த போர்டிலலாம் இங்கேருந்து தான் சப்ளை எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா போர்டில் இருக்கிற ஸ்டாண்ட் பை ஐசி, போர்டில் இருக்கிற சிபி கோருக்கு அப்பர் மாஸ்பெட்டு, ரேம் ஐசிக்கான அப்பர் மாஸ்பெட்டு, 1.05க்கான அப்பர் மாஸ்பெட்டுக்கான வோல்டேஜ் அப்படின்ற இந்த வோல்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கேருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா செக்ஷனுக்கும் வோல்டேஜ் கொண்டு போவாங்க. இப்போ இருக்கிற போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. பொதுவாக ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டரியோட பாசிட்டிவ் பின்னில் எவ்வளோ வோல்டேஜ் வரும், குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டிலிருந்து 3.1 வோல்ட் கிட்ட வரும். 3.1 வோல்ட் இல்லைனா 3.2 வோல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் பேட்டரியில் இந்த இடத்துல இவ்வளோ வோல்டேஜ் இருக்கும். இந்த வோல்டேஜை யார் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறா அப்படின்னா சார்ஜர் ஐசி தான் ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ் வோல்டேஜில் இந்த இடத்துல உங்களுக்கு இல்லை, இந்த இடத்துல இருக்கும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா 8 வோல்ட் இருக்கும். இந்த போர்டில் எவ்வளோ இருக்கும், 8 வோல்ட் இருக்கும். இந்த 8 வோல்ட்டை இந்த காயிலேருந்து அடுத்து எடுக்கிற இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கான், பி ப்ளஸ் போட்டிருக்கான்ல, இங்கிருந்து தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா எல்லா செக்ஷனுக்கும் என்ன பண்ணியிருப்பான்னா சப்ளை கொண்டு போயிருப்பான். ஸ்டாண்ட் பை ஐசியிலேருந்து எல்லா இடத்துக்கும் இந்த சப்ளை இங்கிருந்து தான் கொண்டு போவான். ஸோ அப்போது இந்த செக்ஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வோல்ட் இருக்கும். இப்போது இந்த ஐசியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்போ எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும், எப்படி இது சார்ஜ் ஆகும் அப்படின்ற இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும். இது என்ன மாறுதுன்றத நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 8 வோல்ட் இருக்கும். அப்போது மோஸ்ட் ஆஃப் ஒரு அப்பர் மாஸ்பெட்டு ஒரு லோவர் மாஸ்பெட்டை யூஸ் பண்ணால் அது என்ன கண்ட்ரோலர் நம்ம சொல்லுவோம், பக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பக் கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கொடுக்குற அதிகமான வோல்டேஜை கம்மி பண்ணி ஆம்பியரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தான். அதாவது அதோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செக்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜை கம்மி பண்ணி ஆம்பியரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணுறோம். சேம் அதே தான் பண்ணுறோம். இங்கே நம்ம கொடுக்குறது எவ்வளோ வோல்ட் கொடுக்குறோம், 20 வோல்ட் கொடுக்குறோம். கரெக்டாக இந்த இடத்துல 20 வோல்ட் கொடுக்குறோம். இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த லேப்டாப்புக்கு தகுந்த மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா 8 வோல்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் 20 வோல்ட். இது பக் கண்ட்ரோலர். அப்போது பேட்டரி சார்ஜ் ஆகும்போது இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பேட்டரி சார்ஜ் ஆகணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், டேட்டா இன்ஃபர்மேஷன் சார்ஜர் ஐசி உள்ள வந்தாகணும். என்னென்னு லேப்டாப்பில் பேட்டரி வந்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி கிளாக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கணும், அடாப்டரு இன்புட் உள்ளே போயிருக்கணும், அதே மாதிரி ஏசி டிடெக்ட் உள்ளே போயிருக்கணும், அதே மாதிரி பூட் ஸ்டாப்புக்கான வோல்டேஜ் கிடச்சிருக்கணும், அதே மாதிரி எல்டிஓ வோல்டேஜ் கிடச்சிருக்கணும், பூட் ஸ்டாப்புக்கான வோல்டேஜ் கிடச்சிருக்கணும். ஏன்னா பூட் ஸ்டாப்போட வோல்டேஜ் தான் என்னது, இது உள்ளே இருக்கிற டிரைவருக்கான சப்ளை. அப்போ பூட் ஸ்டாப்பும் எனக்கு ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 மாஸ்பெட்டும் கரெக்டாக இருக்கணும், இந்த 2 மாஸ்பெட்டுக்கான ட்ராக்கும் கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் இங்கேருந்து சென்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், உள்ளே எவ்வளோ கரண்ட் இருக்குது, சார்ஜிங் கரண்ட் எவ்வளோ இருக்குது, சார்ஜிங் வோல்டேஜ் இருக்குது, பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உள்ளே வரணும். இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், இவ்வளோ பர்சன்டேஜுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் ஆகணும், இந்த பர்சன்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா சார்ஜ் ஆகக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரியில் இதில் வோல்டேஜ் இதெல்லாம் சார்ஜ் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா
அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட கேட் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம், ஆப்ரேட் பண்ணும். அப்போ இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பண்ணும்போது என்ன ஆகும், 8 வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆப்ரேட் பண்ணும். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா 13 வோல்ட்டு, அதாவது பேட்டரியோட வோல்டேஜோட ப்ளஸ் ஒரு 1 or 2 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா 13 வோல்ட் ஜென்ரேட் ஆகுற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் நோட் புக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பக் கண்ட்ரோலராகவும் யூஸ் பண்ணுறாங்க, பூஸ்ட் கண்ட்ரோலராகவும் யூஸ் ஆகும். அதாவது நல்லா பாருங்க, பக்குனா என்ன அர்த்தம், கொடுக்குற வோல்டேஜை கம்மி பண்ணுறது. பூஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா கம்மியாக இருக்கிற வோல்டேஜை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மாறி இருக்கும். பட் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கேட்டை அதிகமாக ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜை என்ன பண்ணுவான் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே கொடுப்பாங்க. ஸோ எப்பவுமே இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் போகணும். அப்போது இந்த சார்ஜர் ஐசி ஒழுங்காக இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இந்த வோல்டேஜ் மற்ற செக்ஷனுக்கே என்ன ஆகாது, உள்ளே போகாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் விஇன் லைனை படிச்சிருப்பீங்க. இந்த சிஎல்ஆருக்கு அடுத்து இருக்கிற செக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அடாப்டரில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட்டு ஆஃப் ஆகும், இல்லைன்னா பிளிங்க் ஆகும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம், விஇன் லைனு ஷார்ட்டு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரி கொடுத்துட்டானா அப்போ என்ன ஆகாது, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் போர்டில் செக் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அப்போது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து உள்ளே இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன பேசிக்காக இருக்கிற ஒரு ட்ரபிள் ஷூட் பற்றி மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே பேச போகிற இந்த ட்ரபிள் ஷூட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இதுக்கு உங்களுக்கு நான் செகண்ட் டே கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் திரும்பவும் நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் இந்த விஷயந்தான் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயத்த உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஐசி திரும்ப நான் எடுத்துக்கிறேன். இதுக்கான ட்ரபிள் ஷூட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த பின்னோட ட்ரபிள் ஷூட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி இன்னை எப்படி கொண்டு வந்திருக்கான் பாருங்கள். 19 வோல்ட்டை உள்ளே கொண்டு வந்து இங்கே போட்டு அதோட வோல்டேஜ் இந்த இடத்துல கரண்ட்டை, அதாவது ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் எல்லாம் கம்மி பண்ணாது. மோஸ்ட் ஆஃப் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரெசிஸ்டர் வந்து எப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டரை தாண்டி இந்த கெப்பாசிட்டரை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா டிசி இன்னுக்கு உள்ளே கொண்டு போயிருப்பான். இப்போ பிரச்சனை என்னன்னா எனக்கு இந்த இடத்துல நான் செக் பண்ணி பார்க்குறேன், ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் இல்லை அப்படின்னா என்ன செய்ய போகிறீங்க, இந்த இடத்துல வோல்டேஜ் இல்லைன்னா என்ன செய்ய போகிறீங்க, இந்த இடத்துல வோல்டேஜ் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ ஒரு டவுட்டு. ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு போர்டை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அப்போ நாங்கள் என்ன பண்ணி ஆகணும், அப்போது ஆரம்பத்துலேருந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்றத பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? ஸோ அதால் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணா, இப்போ இந்த போர்டு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேட்ரி, அதாவது அடாப்டர் கனெக்டர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் மாஸ்பெட்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சேஃப்டி மாஸ்பெட் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிஎல்ஆரை கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் மாஸ்பெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை அப்படியே நான் லைன் பை லைனாக போட்டுக்கிறேன். எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது, நம்ம கேள்வி கேட்குற விதத்தில் தான் இருக்குது, நம்ம என்ன மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு உள்ளே இருக்குது. இங்கேருந்து பேட்டரியோட வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா சார்ஜர் ஐசியை கொடுத்துருக்கான். ஓகேவா? இது வந்து சார்ஜர் ஐசி. ஸோ இது வந்து என்னது, சார்ஜர் ஐசி. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குது, அப்பர் மாஸ்பெட் இருக்குது, லோவர் மாஸ்பெட் இருக்குது, அதெல்லாம் நான் போடலை. பட் ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 19 வோல்ட்டு எனக்கு என்ன ஆகணும், ஜென்ரேட் ஆகணும்.
இப்போ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 19 வோல்ட்டை இந்த சார்ஜர் ஐசிக்கு எங்கிருந்து எடுத்திருக்கான் அப்படின்னா இங்கிருந்து எடுத்திருக்கான். எங்க இங்கிருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ள எடுத்திருக்கான். கரெக்டா? அப்போ ஒரு போர்டில் ஃபர்ஸ்ட் செக்கிங் பாயிண்ட் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நம்பர் மாறி இருக்கு, ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும், வோல்டேஜ் வரணும். வந்த வோல்டேஜ் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு ரிசீவ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா? ஏன்னா இப்போ இதுக்கான கேட் வோல்டேஜ் சார்ஜர் ஐசி ஆன் ஆனால் மட்டும்தான் இதுக்கான கேட் வரும் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும். அதாவது E4145 பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி எடுக்கிறான்றதை பார்க்கணும். ஏசி ஓகே வச்சு இதை ஆன் பண்ணுறானா, இல்லை இந்த சார்ஜர் ஐசியோட ஏசி டிரைவ் வச்சு ஆன் பண்ணுறானா, அப்படி இல்லைன்னா VH28 வோல்ட் ஐசி இதுக்குன்னு தனியாக ஒரு ஐசி போடுவோம். அது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. VINல அந்த விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் உள்ளே வரணும். இந்த வோல்டேஜை அவன் எப்படி எடுத்திருக்கான் அப்படின்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், அவன் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு டயோடு, கரெக்டா, ஒரு டயோட் போட்டு இதை கொண்டு வரான்ற மாதிரியே எடுத்துக்கலாம். ஒரு டயோட் போட்டு இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ரெசிஸ்டர், கரெக்டா, ஒரு ரெசிஸ்டர் போட்டு அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரை போட்டு இதுக்கான சப்ளையை கொண்டு வரான். ஸோ கிரவுண்ட் போட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இது உள்ள சப்ளையை உள்ளே கொண்டு போகிறான். சப்ளையை கொண்டு போகிறான். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போது இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி ஆகணும், வோல்டேஜை செக் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வோல்டேஜை நான் செக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வோல்டேஜை செக் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த லைனில் யாராவது ஷார்ட் இருக்காங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம உள்ளே பார்த்தாகணும். இதுதான் உள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வோல்ட் இருக்குது, அங்கே கொடுத்துருக்கிற இந்த 20 வோல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அந்த 20 வோல்ட் இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு எனக்கு ட்ராவல் ஆகி வந்திருக்கணும். கரெக்டாக? இந்த 20 வோல்ட் என்ன ஆகணும், இந்த இடத்துக்கு எனக்கு வந்திருக்கணும். அப்போது இந்த இடத்துக்கு எனக்கு இந்த 20 வோல்ட் வரல அப்படின்னா நீங்கள் யாரை செக் பண்ணி ஆகணும், ஒன்று இந்த டயோடை செக் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா இதுக்கான இன்புட்டில் வோல்டேஜ் இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செக் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து காமன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் சைடில் எனக்கு 20 வோல்ட் இருக்குது, பட் ஆனால் இந்த ரெசிஸ்டரோட இந்த பக்கம் எனக்கு என்ன ஆகலை, வோல்டேஜ் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி வருது. ஓகேவா? எப்பவுமே ஒரு போர்டில் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிமீட்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூவை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக குட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் வோல்டேஜை கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். சரி, வேல்யூ கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா என்ன வேல்யூ நான் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இம்பிடன்ஸ் வேல்யூ. இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுக்கும், எல்லா செக்ஷனுக்கும், எல்லா ஐசிக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி. இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கியூட் லைனில் இருக்கிற ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இது ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எதுவுமே காமன் இல்லை. இம்பிடன்ஸ் வேல்யூ வச்சு சர்வீஸும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அது. ஓகேங்களா? எப்பவுமே இந்த வேல்யூ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் ஃப்யூச்சரில் இந்த கோர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணும்போது அதே மாதிரி இதை நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். சரி, இப்போது ஒரு இடத்துல இப்போ இந்த இடமே எடுத்துக்கலாம். எந்த இடம்? இந்த இடத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு போர்டுக்கு நீங்கள் சப்ளை கொடுக்கும், இது எந்த பின்னாக வேணாலும் இருக்கட்டும், எந்த செக்ஷனாக வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், முதல்ல இப்போ இந்த பின்னில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்,
ப்ராப்பராக ஏதாவது வேல்யூவோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதான்றதை பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு சில நேரத்தில் இந்த இடத்துல கிடைக்காம போகும், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் கிடைக்காம போகும். பட் ஆனால் இந்த அடுத்து இதுக்கு அப்புறம் வர ஸ்டேஜ்லேருந்து ப்ராப்பராக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஒரு சிலதில் மட்டும்தான் இந்த போர்டில் இந்த இடத்துல வேல்யூ கிடைக்காது. சப்போஸ் இப்போ இந்த இடமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? வேல்யூ வந்து உங்களுக்கு குட்டாக இருந்ததுன்னா, சார் எப்படி சார் நான் குட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். பட் ஆனால் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்காதீங்க, இதை அப்படியே புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா வேல்யூவை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பின்னு டெஃபினட்டாக நல்லா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை ஒரு சில போர்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ கம்மியாக கொடுத்துருக்கலாம், ஒரு சில போர்டில் வேல்யூ அதிகமாக கொடுத்துருக்கலாம். வேல்யூவை வச்சு கன்ஃபார்மாக என்ன பண்ணாதீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணாதீங்க. பட் ஆனால் ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்டை நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த போர்டை நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் சர்வீஸ் பண்ணும்போது இந்த பின்னோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைச்சிது அப்படின்னா 400 கிடைச்சிது. இந்த பின்னோட வேல்யூ எவ்வளோ கிடைச்சிது? எனக்கு 400 கிடைச்சிது. அதாவது நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சேம் போர்ட் திரும்ப ரிட்டர்ன் எனக்கு வருது அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூ செக் பண்ணி பார்க்குறீங்க. எனக்கு 400 சம்திங் இல்லைன்னா 300 350 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வருதுன்னா அப்போது ஓகேன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி வேல்யூ கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுதா பாருங்கள். இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் இந்த வேல்யூவை நீங்கள் ஸ்டெடியாக எடுத்துக்கணும். ஸோ வேல்யூ கரெக்டாக இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இந்த செக்ஷனுக்கு, அதாவது இந்த இடத்துல வோல்டேஜை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அதாவது அடாப்டரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த இடம் ஷார்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சப்ளை உள்ளே கொடுக்கக்கூடாது. அதை பற்றிலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசுகிறேன். உள்ளே என்ன இருக்கும் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசுகிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா லோ வேல்யூ வருது. இந்த இடத்துல என்ன ஆகுது? லோ வேல்யூ வருது. சரி, இந்த இடம் ஏன் லோ வேல்யூ வருது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும். இந்த இடத்துல ஏன் லோ வேல்யூ வருது, அதாவது ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த இடம் மாறி இருக்கு, எனக்கு தப்பான ரிசல்ட் கேட்டுது அப்படின்னா ஏன் இது கம்மியாக இருக்குது, ஏன் இது கம்மியான வேல்யூ காட்டுது, அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ இதுதான் ட்ரபிள் ஷூட். இதை வச்சு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும் அப்படின்றத நல்லா தெளிவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஆகுது? வேல்யூ லோ ஆகுது. வேல்யூ லோ ஆகுது அப்படின்னா இப்போ எனக்கு 400 வரணும். ஆல்ரெடி நான் பார்த்த போர்டில் எனக்கு 400 வரணும். ஆனால் இந்த போர்டு என்ன ஆகுது அப்படின்னா வெறும் 100 200 இல்லை அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வருது. அப்போது கம்மியாக வருது அப்படின்னா இந்த லைனில் இருக்கிற யாரோ ஒரு காம்பனண்ட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் இடத்துக்கு இடம் என்ன ஆகும் அப்படின்னா மாறும். வேல்யூ லோ ஆகுது அப்படின்னா இந்த லைனில் இருக்கிற யாரோ ஒரு காம்பனண்ட் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா பார்ஷியல் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ஷியல் ஷார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாதி, அதாவது இப்போ இந்த கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கலாம், அதாவது லைட்டாக கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்குது, இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பார்ஷியல் ஷார்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கும். அப்போது வேல்யூ லோவாக இருந்ததுன்னா சப்ளையை உள்ளே கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனில் இருக்கிற காம்பனண்ட் என்னென்னலாம் காம்பனண்ட் இருக்குது, இந்த காம்பனண்ட் எல்லாம் நல்லா இருக்கா இல்லை ஏதாவது ஷார்ட் ஆகிருக்காங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நீங்கள் செக் பண்ணுறீங்க, எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பீப் சவுண்டு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே கேட்குது. அப்போ பீப் சவுண்ட் கேட்குது அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லைன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஷார்ட் ஆயிருக்கு. அப்போது இந்த லைன் ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது ஷார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் லைன் என்னவா மாறி இருக்கு, கிரவுண்டாக மாறிட்டு இருக்கு. அப்போது எந்தெந்த காம்பனண்ட் எல்லாம் பாசிட்டிவ் லைனில் இருக்குது, எந்தெந்த காம்பனண்ட் எல்லாம் அதோட ஏதாவது ஒரு பார்ட்டை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கான். அது எந்த காம்பனண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், எந்த காம்பனண்ட் டயோடாக வேணாலும் இருக்கலாம், கெப்பாசிட்டராக வேணாலும் இருக்கலாம், டிரான்சிஸ்டராக வேணாலும் இருக்கலாம், மாஸ்ஃபெட்டாக வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு காம்பனண்ட்டு
ஒரு பார்ட்டு பாசிட்டிவும் அந்த காம்பவுண்டோட இன்னொரு பார்ட்டு ஏதாவது ஒன்று கிரவுண்டோட கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா அந்த கிரவுண்டு காம்பனண்ட் என்ன இருக்கலாம், ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ என்ன இருக்கும், இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா மேலே வந்துட்டு இருக்கும். இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகிட்டு இருக்கும், மேலே வந்துட்டு இருக்கும். அப்போது அந்த லைன் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் லைனில் உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்டுது அப்படின்னா அப்போ இந்த லைனில் இருக்கிற ஏதோ ஒரு காம்பனண்ட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த லைனில் இருக்கிற கிரவுண்ட் காம்பனண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த லைன் ஷார்ட் ஆனதால் இதுவும் என்ன காட்டும், உங்களுக்கு ஷார்ட் தான் காட்டும். ஓகேவா? அப்போ இந்த லைனில் இருக்குது அப்படின்னா இதுவும் உங்களுக்கு என்ன ஆகும், ஷார்ட் தான் காட்டும். ஆனால் ஒரு லைனில் 10 கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி தான் ஃபால்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 வேணாலும் போயிருக்கலாம், 3 வேணாலும் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் ஒரு சர்க்யூட் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். இந்த காம்பனண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா விஷுவலாக செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு லென்ஸை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா விஷுவலாக செக் பண்ணுங்கள். அந்த கெப்பாசிட்டரில் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகிருக்கும். மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகும், உடஞ்சிருக்கும், இல்லை எரிஞ்ச மாதிரி இருக்கும், இல்லை கிராக் விட்டுருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சிக்னல் கரெக்டாக கிடச்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணலாம். நீங்கள் வெளியில் எடுத்த காம்பனண்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். சேம் டைம் இந்த லைனையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும், ஷார்ட் கிளியராக இருக்கான்னு. இப்போ இதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கலாம், வேறு ஏதாவது கூட உங்களுக்கு என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த விஷயத்த என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா உள்ளே சொல்லி ஆகணும். ஓகேவா? சரி, எப்பவுமே இந்த விஷயத்த நல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஷார்ட்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு லோ வேல்யூனா என்ன செய்யணுன்றதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூ நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த வோல்டேஜை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்கள் வோல்டேஜை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வோல்டேஜ் கிடைச்சிரும். ப்ராப்பராக எனக்கு அந்த வோல்டேஜ் எனக்கு கிடைச்சிரும். ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல லோ வோல்டேஜ் கிடைக்கிறது. லோ வோல்டேஜ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் வோல்டேஜ். இன்னொன்று வந்து நோ வோல்டேஜ். நோ வோல்டேஜ். இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்திங்க அப்படின்னா நாட் ஸ்டேபிள். இது வந்து என்னது, நாட் ஸ்டேபிள். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செக்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. எந்த செக்ஷன் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் எந்த இடத்துல ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா கூட மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வரப்போகிற கம்ப்ளைண்ட் இந்த 4 தான். ஓகேவா? இன்னொரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுறது. வோல்டேஜ் என்ன ஆகிடும் அப்படின்னா ரிட்டர்ன் போயிடும். இதை தவிர மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். இப்போது ப்ராப்பரான எனக்கு இந்த வோல்டேஜ் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், விட்டு போயிட்டே இருக்கலாம். காமனா இப்போ இதை வந்து நம்ம விட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது என்னோடய ப்ராப்ளம் என்ன பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் இல்லை. அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு இதே தான் நீங்கள் எல்லா பின்னுக்கும் எல்லா செக்ஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகலை, வோல்டேஜ் எனக்கு 20 வோல்ட் கிடைக்கணும். ஆனால் 20 வோல்ட் எனக்கு என்ன ஆகலை, கிடைக்கல. அப்போது கிடைக்காத போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ செக் பண்ணணும். வேல்யூ செக் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வேல்யூ ப்ராப்பராக இருக்கணும். ஓகேவா? இருந்தது அப்படின்னா ஓகே. ஒருவேளை இந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் பீப் சவுண்டு உங்களுக்கு வந்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ எது ஷார்ட் ஆகிருக்கலாம், கிரவுண்டு காம்பனண்ட். இந்த இடத்துல எது இருக்குது, ஒன்று கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா சார்ஜர் ஐசி ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ இந்த இடத்த நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துலேருந்து வந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவன் என்ன கொடுத்துருக்கான், டயோட் கொடுத்துருக்கான். டயோடில் அதாவது நம்ம படித்த விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல டயோட் கொடுத்துருக்கான். அப்போது டயோட் கொடுத்துருந்தா இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர் ஏதாவது உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல இருக்கிறது என்ன ஆகும், இந்த இடத்துல கேத்தோடு, இது வந்து ஆனோடு, இது வந்து கேத்தோடு. அப்போது நெகட்டிவ் என்ன ஆகாது, உள்ளே போகாது. அப்போது இந்த டயோட் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். சரி, எனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த டயோடை எடுத்துகிட்டு கூட என்ன ஆகலாம், இந்த சர்க்யூட்டு உங்களுக்கு என்ன ஆகிடும், செப்பரேட் ஆகிடும். அப்போது இந்த டயோடை எடுத்துட்டா சர்க்யூட்டு வந்து தனியாக பிரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன ஆகும், அப்போ பிரச்சனை, கிரவுண்ட் காம்பனண்ட் இந்த இடத்துல ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா எந்த காம்பனண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒன்று இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா ஐசி ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எதை ரிமூவ் பண்ணலாம், கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடம் ஷார்ட் ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டரை எடுத்த பிறகு இந்த இடத்துல எனக்கு பீப் சவுண்ட் வரல, வேல்யூ வந்துருச்சுன்னா சார்ஜர் ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இந்த இடத்துல எனக்கு வேல்யூ லோவாக இருக்குது, இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, பீப் சவுண்ட் வருது அப்படின்னா எது பிரச்சனை, சார்ஜர் ஐசி தான் ப்ராப்ளம். அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், சார்ஜர் ஐசியை மாற்றி ஆகணும். எந்த இடத்துல என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ வோல்டேஜ் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு 20 வோல்ட் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல நோ வோல்டேஜ், எப்போது இந்த ரெசிஸ்டர் கூட உங்களுக்கு என்ன ஆயிருக்கலாம், ஃபால்ட் ஆயிருக்கலாம். என்ன ஆயிருக்கலாம், இந்த ரெசிஸ்டரும் ஃபால்ட் ஆயிருக்கலாம். ரெசிஸ்டர் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்குங்க, மோஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து இப்போ 10K இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த வேல்யூவோட ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெசிஸ்டர் ஃபால்ட்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரெசிஸ்டர் மாற்றுறதுக்கு போயிடுங்க. ஓகேவா, இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டரை என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ரெசிஸ்டரை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜ் வருது. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, லோ வோல்டேஜை எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது லோ வோல்டேஜ் இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துல எனக்கு லோ வோல்டேஜ் கிடைக்குதோ, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல லோ வோல்டேஜ் கிடைக்குது, அப்படி இல்லைனா இந்த இடத்துல லோ வோல்டேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடமே எனக்கு லோ வோல்டேஜ் கிடைக்குது அப்படின்னா ஒருவேளை இது என்ன ப்ராப்ளம், இந்த இடத்துல எனக்கு ப்ராப்பராக 20 வோல்ட் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல லோ வோல்டேஜ் வருது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இந்த ரெசிஸ்டருக்கு அடுத்து இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இந்த சார்ஜர் ஐசி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இந்த ரெசிஸ்டர் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ டயோடுக்கு அடுத்து வர இந்த வோல்டேஜ் ப்ராப்பராக வருதா பாருங்கள். அப்போ ப்ராப்பராக வந்துருச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டரை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ரெசிஸ்டர் வச்சும் உங்களுக்கு இது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ஒன்று ரெசிஸ்டரை மாற்றி பாருங்கள். இப்போ இதையும் மாற்றிட்டேன், கெப்பாசிட்டரும் இல்லை, அப்போ எனக்கு இந்த இடத்துல லோவாக இருக்குது அப்படின்னா இது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் என்ன ஆகலை, ஸ்டேபிளாக வரல. அப்போது வோல்டேஜ் ஸ்டேபிளாக வரல அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டேபிளாக வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டேபிளாக வருதுன்னா அப்போ இந்த பக்கம் ஸ்டேபிளாக வருதுன்னா இந்த இடத்துல இருக்கிறது 3 பேர் தான், ஒன்று ரெசிஸ்டரு, ஒன்று கெப்பாசிட்டரு, இன்னொன்று வந்து ஐசி. அப்போது இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ளைஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா, இந்த இடத்த இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்கீமேட்டிக்கை ஓப்பன் பண்ணி இது ப்ராப்பராக எப்படி எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்ல போகிறேன். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும், 20 வோல்ட்டு வரணும். கரெக்டாக இந்த 20 வோல்ட்டு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணுவீங்க, இது, அப்படி இல்லைன்னா இந்த இடம், அப்படி இல்லைன்னா இந்த இடம், அப்படி இல்லைன்னா ஐசி. ப்ராப்பராக முடிஞ்சிச்சா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி இன்னு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பின்னு. இதில் வோல்டேஜ் டிவைடரில் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த வோல்டேஜ் இந்த பின்னில் கண்டிப்பாக டெஃபினட்டாக என்ன ஆகணும் அப்படின்னா உள்ளே வந்தாகணும். 1 மில்லி கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஓகே. ஒருவேளை இந்த போர்டில் 2 மில்லியோ இல்லை 3 மில்லி கம்மியாக இருந்தது அப்படின்னா கூட அந்த வோல்டேஜ் டிவைடரை என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணுங்கள், இல்லைனா அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மாற்றி விடுங்க. எனக்கு ப்ராப்பராக என்ன ஆகணும் அப்படின்னா இது உள்ளே வரணும். சரி, இப்போது அதே விஷயம் இப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஆகணும், எல்டிஓ எனக்கு ஜென்ரேட் ஆகணும். கரெக்டாக இப்போ எனக்கு என்ன ஆகணும், எல்டிஓ ஜென்ரேட் ஆகணும். இந்த ஐசியை செக் பண்ணும் போது அப்போ ஃபஸ்ட்டு நான் எதை செக் பண்ணுவேன், டிசின்னு உள்ளே போயிருக்கா,
போயிருக்கு. ஏசி இன் ப்ராப்பராக போயிருக்கா? போயிருக்கு, ப்ராப்பராக போயிருக்கு. அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும்? கிரவுண்டு பார்த்துடணும். ஏன்னா ஒரு சிலது கிரவுண்டு சரியாக கிடைக்கல அப்படின்னா கூட ஒர்க் ஆகாது. ஸோ கிரவுண்டு கரெக்டாக இதுக்கு கிடைக்குதான்றதையும் ஒரு ப்ராப்பராக என்ன பண்ணுங்க அப்படின்னா இதையும் செக் பண்ணிக்கோங்க. இது மூணும் உள்ளே இருந்தாகணும். இல்லை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல 6 வோல்ட்டு, இது டிசி இன்னன்றதால 5.2 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வரும். மோஸ்ட் ஆஃப் 5.5 வோல்ட்லேருந்து 6 வோல்ட்டு காமனாக சொல்லணும் அப்படின்னா. ஐஎஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் 5.2 வோல்ட்டு. ஒரு சிலதில் பிக்யூவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 வோல்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த வோல்டேஜ் எனக்கு ஜென்ரேட் ஆகணும். இப்போது நல்லா பாருங்கள், எனக்கு எல்டிஓ ஜென்ரேட் ஆகலை. எனக்கு என்ன ஆகலை? எல்டிஓ ஜென்ரேட் ஆகலை. அப்போது எல்டிஓ ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணணும்? இந்த பின்னில் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். வேல்யூ ப்ராப்பராக இருந்ததுன்னா இந்த போர்டுக்கு சப்ளை கொடுத்துட்டு ஃபஸ்ட் டிசியின் கரெக்டாக இருக்கா, ஏசியின் கரெக்டாக இருக்கா, அதுக்கான கிரவுண்டு கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் எல்டிஓ கண்டிப்பாக வந்தே ஆகணும். வரல அப்படின்னா யார் பிரச்சனை? இது பிரச்சனை. அப்போ இதை மாற்றி செக் பண்ணும். இதை மாற்றத்துக்கு முன்னாடி இது இந்த வேல்யூ வந்ததுன்னா ஓகே. இந்த இடத்துல வேல்யூ ரொம்ப லோவாக இருந்தது அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற இந்த கெப்பாசிட்டரோ இந்த ரெசிஸ்டரோ இது இந்த செக்ஷன்ஸில் போகிற யாரோ ஒருத்தர் என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா பார்ஷியல் ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா லோ வேல்யூ வரும். அப்போ லோ வேல்யூ வந்தது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ராக்கை என்ன பண்ணுங்க அப்படின்னா கட் பண்ணி விடுங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருந்து தானே எடுத்துகிட்டு போகிறான். இப்போ இந்த ரெசிஸ்டரை தூக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், இப்போது இதை நான் கட் பண்ணாமல் இதை நான் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த சப்ளை 3 இடத்துக்கு போகுது. 1 இந்த இடத்துக்கு போகுது, கரெக்டா? இன்னொன்று இந்த இடத்துக்கு போகுது. சேம் இதே வோல்டேஜ் எங்கே ஆகுது அப்படின்னா இந்த ஏசி ஓகேக்கான வோல்டேஜ் டிவைடருக்கு போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த அப்பர் மாஸ்பெட்டில் இருக்கிற அந்த வோல்டேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறேன். அப்போ இந்த வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்கள். சப்ளை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஏசி இன்னும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சப்ளையே வராது. கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குது, எதால் இது இந்த மாதிரி ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போது இந்த இடத்துல லோ வேல்யூ வரல. பீப் வந்தால் என்ன அர்த்தம்? ஒருவேளை இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம். கரெக்டாக? என்ன இது ப்ராப்ளம்ன்றதை நம்ம யோசிக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 6 பாயிண்டில் இது ஏன் வரல, எதுக்காக வரல, ஏன் லோ வோல்ட்டு, அப்படி சப்போஸ் இந்த மாதிரி எதுவுமே பிரிக்க முடியல அப்படின்னா கட் பண்ணி விடுங்க. ட்ராக்கை கட் பண்ணி விட்டால் செப்பரேட் ஆகும். இப்போ செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் சப்ளை கொடுத்துட்டு இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள், வோல்டேஜ் ப்ராப்பராக வருது. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ஐசி கரெக்டாக இருக்குது. அப்போது அவுட்புட்டில் தான் யாரோ ஒருத்தர் என்ன ஆயிருக்காங்க, ப்ராப்ளம் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இது இந்த வோல்டேஜ் எனக்கு ப்ராப்பராக வந்துச்சு. வந்த வோல்டேஜ் இங்கே போயிருக்கணும், இங்கேயும் போயிருக்கணும், இங்கேயும் ப்ராப்பராக போயிருக்கணும். கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஏசி டிரைவ் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஜென்ரேட் ஆகலை. அப்போது இது ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா என்னென்னலாம் ப்ராப்ளமாக இருக்கலாம்? சேம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். டிசியின் கரெக்டாக இருக்கணும், ஏசியின் கரெக்டாக இருக்கணும், எல்டிஓ கரெக்டாக போயிருக்கணும், அந்த 5 வோல்ட் உள்ளே போயிருக்கணும், பூட் ஸ்டாப்புக்கான சப்ளை போயிருக்கணும், ஏசி ஓகேக்கு சப்ளை கரெக்டாக போயிருக்கணும், சார்ஜ் பம்புக்கான இந்த சோர்ஸ் வோல்டேஜ் 20 வோல்ட்டு. ஆனால் இது போனதுக்கப்புறம் தான் இது வரும். இது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 2 கெப்பாசிட்டர் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு சார்ஜ் பம்ப்லேருந்து இந்த ஐசிலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 25 to 26 வோல்ட் ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் ப்ராப்பராக இருந்து இந்த வோல்டேஜ் வரல அப்படின்னா ஒருவேளை இதோட திரும்பவும் என்ன பண்ணணும்? இதோட வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். லோ வேல்யூவாக இருந்ததுன்னா என்ன இருக்கலாம்? ஒருவேளை மேலே இருக்கிற மாஸ்பெட்டு 2 மாஸ்பெட் இருக்குது. அப்பர் மாஸ்பெட்டு, அடாப்டர் மாஸ்பெட்டு, சேஃப்டி மாஸ்பெட், அதில் ஏதாவது உங்களுக்கு என்ன ஆயிருக்கலாம்? ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். ஸோ செக்கிங் மெத்தடை ப்ராப்பராக என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு ட்ரபிள் ஷூட் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த இடத்துல 20 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் இல்லை. எது? கேட் வோல்டேஜ் இல்லை. கேட் வோல்டேஜ் இல்லாததுனால இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் கிடையாது. ஓகேவா? ஆனால் இப்போ இந்த இடத்துல கேட் வோல்டேஜ் இல்லாததுனால நான் என்னென்னலாம் செக் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு இந்த கேட் வோல்டேஜ் இல்லைன்றதால நான் இந்த சார்ஜர் ஐசியில் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லா ரெக்யர்மெண்ட்டும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்குமான ஐசிக்கான வோல்டேஜ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. ஆனால் இது மட்டும் ஜென்ரேட் ஆகலை. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிமீட்டர் ப்ரோபை இந்த இடத்துல டச் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதோட கேட்டும் கரெக்டாக கிடச்சிச்சு, இதுவும் கரெக்டாக கிடச்சிச்சு. இங்கேருந்து வோல்டேஜ் இந்த பக்கமும் போகுது, இந்த வோல்டேஜ் ப்ராப்பராக எனக்கு ஒர்க் ஆகுது.
பவர் சப்ளை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு திரும்ப கொடுக்குறேன், எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் இல்லை. அதாவது இந்த வோல்டேஜ் இல்லைன்றதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் மல்டிமீட்டர் ப்ரோபை நான் இங்கே வச்சாவே எனக்கு கரெக்டாகிடுது. அப்போ நான் எப்படி சொல்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி சப்ளையில் இப்போது E4125 தான் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்தது. E4125 நான் இந்த இடத்துல சப்ளை கொடுத்ததும் டிசி ஆம்பியர் எவ்வளோ காட்டுது அப்படின்னா 0.0056778 இந்த சம்திங் தான் காக்குது. ஆனால் இங்கே வோல்டேஜ் இருக்கான்னு நான் செக் பண்ணும்போது இந்த ப்ரோபை வச்சதும் எனக்கு 25 to 26, 27, 28 ப்ராப்பராக இருக்கிற அந்த ஆம்பியர் கிடச்சிடுது. ப்ராப்பராக இருக்கிற அந்த ஆம்பியர் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பராக கிடச்சிடுது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அப்போது இந்த இடத்துல நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்னா, இந்த மாஸ்பெட்டை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு போர்டில் எனக்கு இந்த மாஸ்பெட்டை மாற்றும் போது எனக்கு ப்ராப்பராக ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎல்ஆரை எடுக்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்பராக எனக்கு வோல்டேஜ் வெளில வந்துடுது. இந்த இடத்துலையும் இந்த வோல்டேஜ் எனக்கு ஜென்ரேட் ஆகிடுது. ஆனால் இந்த சிஎல்ஆரை உள்ள வச்சா எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. அப்போது இதில் நான் திங்க் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதுக்கான அவுட்புட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கான இன்புட்டில் ஏதாவது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்டில் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன ஆகலை அப்படின்னா எனக்கு ஸ்டேபிளாக இல்லை. வோல்டேஜ் ஸ்டேபிளாக இல்லை. இந்த ரெண்டுத்துக்குமே இப்போ நான் மிக்ஸ் பண்ணியே பேசுகிறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகலை, வோல்டேஜ் ஸ்டேபிளாக இல்லை. அப்போ வோல்டேஜ் ஸ்டேபிளாக இல்லாத போது இந்த சிஎல்ஆரை எடுத்த பிறகு எனக்கு வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் இந்த சிஎல்ஆரை வச்சா எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா வோல்டேஜ் ஸ்டேபிளாக இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி வோல்டேஜ் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு கரண்ட் சென்ஸ் பண்ணுறதுக்காக இதை எடுத்துகிட்டு போய் இங்கேரும் ஒரு கெப்பாசிட்டரை போட்டிருப்பான். சேம் அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு கெப்பாசிட்டரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் இதோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்ததுன்னா இந்த பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டரை என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி சப்ளை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி எதுவும் வரல அப்படின்னா இங்கே நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இந்த சிஎல்ஆரை எடுத்தால் வருது, இந்த சிஎல்ஆரை வச்சா இது ஏதாவது வோல்டேஜ் வருது இல்லை வராமல் போகுது இல்லை ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற கண்டிஷன்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா ஒன்று இந்த அவுட்புட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இந்த இன்புட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம். சரி, இந்த இன்புட்டில் என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம் நல்லா பாருங்கள். இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, அடாப்டரோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெண்டு பின்னு. இது கரெக்டாக என்ன பண்ணி ஆகணும், அடாப்டரோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த அடாப்டரோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் கரண்ட் இருக்கணும். அந்த கரண்ட்டோட லிமிட் எவ்வளோன்றதை செட் பண்ணுறது யார், இங்கே இருக்குது பாருங்கள், ACLIM. இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் டிவைடரில் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் ஸ்டேபிளாக இல்லாமல் போகலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, கரண்ட்டை லிமிட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த அடாப்டர் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள், இந்த பின்ல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது, இங்கே கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் கொடுத்துருக்கான், ஒருவேளை இதில் ஏதாவது ப்ராப்ளம், ஒருவேளை இந்த கெப்பாசிட்டர் ஏதாவது ஷார்ட் ஆகிருந்து இந்த மாதிரி இடத்துல ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளமாக ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த டேட்டா ஷீட்லாம் நம்ம படித்து இந்த பின்னோட டீட்டெயில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மற்ற விஷயங்கள்லாம் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும். ஆனால் நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் எனக்கு டிசியில் அவன் 20 வோல்ட் கொடுத்துருந்தா ப்ராப்பராக எனக்கு 20 வோல்ட் வரணும். வோல்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா ஏன் கம்மியாகுதுன்னு கேளுங்க. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் 20 வோல்ட் வரல அப்படின்னா ஏன் கம்மியாகுது, ஒருவேளை இதோட கேட்டு கரெக்டாக இல்லையோ, ஒருவேளை இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, அப்போ கேட் வோல்டேஜ் கம்மியாகுதா, இல்லை இந்த 20 வோல்ட்டை இந்த சிஎல்ஆரை பிரித்து விட்டுட்டா எனக்கு 20 வோல்ட் கிடைக்குது, இதை வச்சா எனக்கு 20 வோல்ட் கிடைக்கல. அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா திங்க் பண்ணணும். வோல்டேஜ் ஸ்டேபிளாக இல்லை, அப்போ இது கேட்டு மாறி மாறி வருதா, ஒருவேளை இந்த மாஸ்பெட் ப்ராப்ளமா, இல்லை இந்த சைடு இது எடுத்த பிறகு உனக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகுதா அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ளே நம்ம வந்து ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே கொடுக்கணும். சப்போஸ் இப்போ இந்த சார்ஜர் ஐசிலே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகலை அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் நம்ம நிறைய இதில் பேசுவோம்.
ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி ஆகணும். கரெக்டாக இதுக்கான 3 வோல்ட் கிடச்சாகணும், இதுக்கும் 3 வோல்ட் கிடச்சாகணும், பேட்டரி நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கணும், டிசியின் கரெக்டாக இருக்கணும், ஏசியின் கரெக்டாக இருக்கணும், ஏசி ஓகே கரெக்டாக இருக்கணும், இந்த மாஸ்பெட் கரெக்டாக இருக்கணும், இந்த மாஸ்பெட் கரெக்டாக இருக்கணும், இந்த மாஸ்பெட்டுக்கான ட்ராக் கரெக்டாக இருக்கணும், பூட் ஸ்டாப்புக்கான வோல்டேஜ் கிடச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன அந்த 4 ட்ரபிள் ஷூட்டிங்கை ப்ராப்பராக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 வோல்ட் எப்படி மாறும்ன்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் இருக்கும். எது இப்போ நார்மலாகவே ஒரு போர்டில் 3 வோல்ட் இருக்கும்போது இது அதுக்கேற்ற மாதிரி இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எப்போ பேட்டரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இது டேட்டா, கிளாக்கு, ப்ரெசென்ட்டு, பிசிசி, ஏசி டிடெக்ட் இது வழியாக உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் பேட்டரி சார்ஜ் ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது 13 வோல்ட்டாக மாறிடும். ஸோ பேட்டரியில் என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வோல்டேஜ் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா?